என்ன டிஃப்ரெண்டாக ஆங்கிள் வந்துருக்கான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. ஸோ ரீசென்ட்லி வந்து ஒரு காலேஜில் வந்து என்ன ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்க்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நான் போயிருந்தேன். போயிட்டு லைக் HTML, CSS, JavaScript அண்ட் React.js அண்ட் Node.js அஃப்கோர்ஸ். ஸோ JavaScriptோட ஃபுல் ஸ்டாக் நம்ம வந்து ஒர்க் பண்ணி காமிச்சோம் அவங்ககிட்ட. பட் ஸ்டில் எனக்கு வந்து பேக்கெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ரஷ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ மனசு கேட்கல. அதனால் சரி ஓகே உங்களுக்கு நான் வந்து அப்புறமா ஒரு செக்ஷன் தரலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா ரீசெண்ட்லி வந்து இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அந்த பேக்கெண்ட் நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டில் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் ரொம்ப கிராஷ் கோடாக தான் இருக்க போகுது. அண்ட் நெட்டில் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற மாதிரி லைக் இருக்குமா தெரியல. நான் அதுக்கும் பார்த்ததில்லை யூடியூப்பில் மோஸ்ட்லி தமிழ் சேனல்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாட் வி ஆர் கோயிங் டு டூ இன் திஸ் வீடியோ இட்ஸ் என்டையர்லி லைக் ஒரு குட் ப்ராக்டிஸாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கிட் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அப்ரோப்ரியேட்டாக எப்போ கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கமிட் பண்ணுறோம். அண்ட் எப்படிலாம் ஃபைல் வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் அலாங் தி வே நிறைய ட்ரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கோம் அவங்ககிட்ட. ஓகேங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து 2 hours ஸ்கூலில் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா லைக் VS கோட் செட்டப் பண்ணுறதுல இருந்து அப்புறமா வந்து உங்களோட கோட் வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி டேரெக்டாக நீங்கள் வந்து கோட் பண்ணி அலாக் பண்ணலாம். அண்ட் ஏதாச்சும் விஷயங்கள் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஸோ ஹாப்பி டு தட் வீடியோ. ஓகே, தேங்க்யூ. அண்ட் நம்ம வந்து இது ஸ்டார்ட் பண்ணி டேட்டா எப்படி ஒர்க் பண்ணு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோடய நோட் ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கான என்ன எப்படி பண்ணலாம் நம்ம வி ஹேவ் மெனி வேஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் கோ வித் திஸ் திங் லைக் என்னென்னா க்ரியேட் பண்ண போகிறேன் ஃபைலில். ஸோ MKDIR. ஸோ இதெல்லாம் வந்து ஷார்ட் ஹேண்ட். ஸோ நீங்கள் வந்து எய்தர் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் போட்டுக்கோ நீங்கள் பண்ணலாம். பட் ஆஸ் அ ப்ரோக்ராம்லாம் நீங்கள் பார்க்கும்போது யூ ஷுட் ஆல்வேஸ்ன்றதோட யூ ஷுட் நெவர் டச் யுவர் மவுஸ் அன்னெசரிலி. இது நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ணும். அதனால் கீபோர்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணுறது வந்து நல்லா ப்ராக்டிஸாக எடுத்துக்கோங்க. ஸோ I'm going to create a new directory called movie areas a போடுறேன். ஓகே, லெட்ஸ் என்டர். இப்போ வந்து ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா நம்ம டேரக்டரி கிரியேட் ஆகணும்னு அர்த்தம். இங்கே எரர் வரல, விச் மீன்ஸ் இந்த டேரக்டரி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எப்படி செக் பண்ணலாம்? we can go to the directory using cd movie areas API. பார்த்தீங்களா? என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ அந்த டேரக்டரிக்குள்ளே போயிட்டீங்க. ஓகே, சூப்பர். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம் டிப்பிக்கலி ஸோ ஃபார். அதுதான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா I want to open this folder in VS Code. அது எப்படி பண்ணலாம்? சரி, ஸோ ஃபார் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், VS Code ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபைலில் போயிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இப்படியும் பண்ணலாம். நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஐ வில் டூ இட் லைக் திஸ். ஸோ இந்த இது கிரியேட் பண்ணிட்ட உடனே ஐ ஹவ் டு ஓப்பன் தி VS Code. அதுக்கான ஷார்ட் ஹேண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோட் அண்ட் என்னென்னு ஓப்பன் ஆகணும், என்னோட கரண்ட் டைரக்டரி. ஸோ கிட்டில் கரண்ட் டைரக்டரி என்ன அர்த்தம்? டாட் இல்லையா? ஸோ அதனால் டாட். ஸோ கிட்டின்ல இந்த ஜென்ரலாக யூனிக் சிஸ்டம்ஸ் ஓகே அதில் எப்படி இருக்குன்னா டாட்னா கரண்ட் டைரக்டரின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ VS Code வந்து இப்போ கரண்ட் டைரக்டரி ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே பார்த்தீங்களா கரண்ட் டைரக்டரி இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, என்னோட மானிட்டரில். சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும், we have to do this same process. நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன் ஏன்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் இல்லையா? நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன். தட் டவுட்டை நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா I'm going to initialize the npm init. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் இன்னும் பண்ணலாம். லைக் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கொஷின்ஸ்லாம் வாங்கணும் இல்லையா? இப்போ கொஷின்ஸ் வாங்காமல் கூட என்ன பண்ணலாம், we can simply have something called -y which means like எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக எஸ் கொஷின்ஸே கேட்காது. இப்போ பாருங்களேன். ஸோ என்டர். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு ஒரு சாம்பிளான JSON ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ இது எங்கே இருக்குது, நம்மளோட ஃபைலில் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்மளோட கரண்ட் நேம் என்னமோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீஃபில் ஆகிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணுறீங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, கூல். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம், இங்கே I'm going to create a இல்லை நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் கால் main.js. ஸோ இதுவே நீங்கள் வந்து டைப் ஸ்கிரிப்டில் லேர்ன் பண்ணுறீங்கன்னா you will create it as main.ts. நம்ம வந்து இப்போ JavaScript யூஸ் பண்ணதால main.js வச்சுருக்கேன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போது Express.js நம்மளுக்கு தேவையில்ல. நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்னலாம் நம்மளுக்கு தேவை, we need many things. ஸோ என்ன பண்ணுறேன், திரும்ப கிளியர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்க்கறதுக்காக அண்ட் ஐ வில் இன்ஸ்டால் npm install Express தேவைப்படுது. ஓகே, ஏன்னா இதுதான் வந்து நோட்.js நம்ம வந்து சர்வர் வந்து க்ரியேட் பண்ணலாம். பட் அதில் சில லிமிடேஷன்ஸ் இருக்கும் நம்ம அன்றைக்கி பார்த்த மாதிரி. அதனால நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிரஸில் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் APIஸை. ஸோ npm install express. ஸோ இது என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக நோட் மாடியூல்ஸ் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணோம். அண்ட் இதுக்கு இந்த பேக் JSON-குள்ளே இந்த டிபெண்டன்சிஸ்க்குள்ளே இருக்குதா? சூப்பர். ஸோ
ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போதே பாருங்களேன். ஸோ லைக் இப்போ நோட் மாடியூல்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ எப்பயுமே குட் ப்ராக்டிஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு இன்க்ளைஸ் தி கிட். ஸோ அதை நம்ம பண்ணலாம். இப்போது கிட் எனிட். ஸோ இன்க்ளைஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா நோட் மாடியூல்ஸும் அட்டாச் ஆகிடுச்சு. நோட் மாடியூல்ஸ் வந்து நம்ம இக்னோர் பண்ணோம்ல. ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் கிரியேட் அ நியூ ஃபைல் கால் .git ignore டு இக்னோர் தி கிட். ஸோ ஏதாவது குறிப்பிட்ட ஃபைல் நீங்கள் இக்னோர் பண்ணால் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், I want to ignore the node modules. Let's save this. And இப்போ பார்த்தீங்களா இது வந்து டிம் ஆயிடுச்சு. சூப்பர். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம், லெட்ஸ் புஷ் பண்ணலாம் அதை எங்கேயாவது. ஸோ கிட் I want to add everything. So git add dot for current directory, enter. இப்போ git commit பண்ணலாம். git commit init அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ விச் மீன்ஸ் லைக் இதை இன்ட்லைஸ் பண்ணும் ஃபஸ்ட் டைம். ஸோ டன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், we have to have create a new project. ஸோ இந்த ரெபாசிட்டரிக்குள்ளே போயிடுறேன். I will create a new project here. ஸோ நியூ ரெபாசிட்டரி என்ன நேம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பேக்கேஜ் ஆஃப் ஜேசானில் எந்த நேமிங் வச்சுருக்கீங்களோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரு குட் ப்ராக்டிஸ். ஸோ இதை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். I will have a simple code. So call simple API CRUD functionality using Node Express, and we have MongoDB, right? MongoDB இப்போ போடுறேன். So let's create பப்ளிக்காக இருக்கட்டும், மற்ற எதுவுமே டச் பண்ணாதீங்க. Let's go and create a new repository. So once முடிச்சிட்டோம் என்ன பண்ணோம், it will give you some snippets. ஸோ நம்ம வந்து இந்த எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் ரிமோட்டாக ஆட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கிளியர் தி ஸ்க்ரீன் அண்ட் இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ கிட் ரிமோட் வந்து ஆட் ஆஃப் ஒரிஜின் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ என்டர். அண்ட் அதே மாதிரி நம்ம பிரான்ச் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மிஷினில் பட் டிஃபால்ட்டாக மெயின் தான் இருக்கும். ஓகேங்களா, என் லேப்டாப்பில் வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ மெயின் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நான் பண்ணணும், ஹேவ் டு டைப் கிட் புஷ் -u origin. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அண்ட் ஆல்சோ யூ கேன் புட் மெயின் இஃப் யூ வாண்ட். நான் மெயின் போது கிடையாது. ஓகே, லெட்ஸ் கோ வித் அண்ட் என்டர். ஓகே, மெயின் தரணும் போல். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் கோ அண்ட் டைப் மெயின் ஹியர். ஸோ கிட் புஷ் அப்ஸ்ட்ரீம் பிரான்ச்சை நான் செட் பண்ணுறேன். அது பேர் வந்து ஒரிஜின். அண்ட் என்ன கரண்ட் பிரான்ச் வந்து மெயின், அதை நான் புஷ் பண்ணுறேன். ஓகே, என்டர். ஸோ ஒன்ஸ் இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட ரெபாசிட்டரி போய்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா யூ ஷுட் see your code here. ஓகே, சவுண்ட்ஸ் குட். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம்னா நம்ம கோட் ரைட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், இப்போ என்ன பண்ணலாம், we can import the express நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரி. ஸோ import express from express. ஓகே, ஸோ லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இது பண்ணும்போது யூ வில் ஹேவ் சம் எரர்ஸ். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், நம்மளோட ரெபாசிட்டரி போயிடுவோம். ஸோ express.js.com. எப்பவுமே whenever you're working on some code, அந்த டெக்னாலஜியோட பிளாட்ஃபார்மோட டாக்குமெண்டேஷன் போய் பாருங்கள். ஏன்னா அதுதான் வந்து நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் பிளாக் கொஞ்சம் ஓகேயா இருக்கான்னு பாருங்கள். பட் ஐ வில் கோ வித் ஒயிட் ஃபார் நவ். ஒயிட் கண்ணு வலிக்குது இல்லை, ஜூம் இன். ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கெட் ஸ்டார்டட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு இல்லையா. ஸோ லெட்ஸ் ஸ்கிப் திஸ், ஹலோ வேர்ல்டு போயிடுவோம். ஸோ இதுதான் அதுக்கான ப்ரிஃபிக்ஸான கமெண்ட். ஸோ இது நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கோ அண்ட் டைப் ஆன் அவர் ஓன். ஸோ என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு கால் தட் எக்ஸ்பிரஸ் அண்ட் இது நான் வேரியபிள் வைக்க போகிறேன் ஆப்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், என்னோட ரவுட். வாட் இஸ் ரவுட் ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி அங்கேயே பார்த்தோம். ரவுட்னா இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்லாஷ் இங்கே பார்த்தீங்களா, /en இருக்குல்ல, அது ஒரு ரவுட். ஸோ வாட் எவர் இந்த வெப்சைட்டுக்கு அப்புறமா வர்றது எல்லாமே இட்ஸ் கால்ட் ரவுட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த github.comல வர ரவுட் தான் பார்த்தீங்கன்னா அன்பு ராக்கி 3. அதுக்கப்புறம் வர ரவுட்டு தான் இந்த மூவி ஏரியாஸ் API. எல்லா அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், URL ஸ்ட்ரக்சர். தட்ஸ் வாட் வி கால் இட் அஸ் ரவுட் இன் திஸ் டெக்னாலஜி. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் யூஸ் அ கெட் ரவுட். ஸோ அது நிறைய டைப் இருக்குது, கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, பேட்ச். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நான் திருப்பி சொல்ல வேண்டாம். இது நான் கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ வில் யூஸ் ஜீஸ் அண்ட் எல்லாத்துக்குமே இந்த ரவுட் கால் பண்ணும் போது எனக்கு என்ன ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும், ஐ வாண்ட் எக்ஸிக்யூட் திஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து வி வில் பி ஹேவிங் 2 things, ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்கும் இன் ரிட்டனாக. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஐ வில் ஜஸ்ட் ஜூம் இன் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோனில் பார்க்காதீங்க, பிசியில் பாருங்க. அதுதான் ஒரு ரெக்கமெண்டட் திங். ஓகே,
ரைட். இப்போ ரெஸ்பான்ஸ் வந்து நான் பார்த்துக்க ரெஸ்பான்ஸை கால் பண்ணிவிட்டு டாட் சென்ட் பண்ணிவிட்டு கூட நான் பண்ணலாம். இல்லை ஐ கேன் ஆல்சோ யூஸ் எஸ் அ ஜேசான். முடிஞ்சக்கு சென்ட் பண்ணாதீங்க. இந்த சென்ட் அதெல்லாம் எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பிரஸை வச்சு ரியாக்ட் மாதிரி ஒரு ஃப்ரண்ட் எண்ட் க்ரியேட் பண்ணாமல் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் அட்டாச் தி HTML. ஓகே, ஸோ அந்த ஃபார்மேட்டே நீங்கள் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு அது பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ரியாக்ட் கற்றுக்கிட்டதுனால நம்ம ரியாக்ட்லேயே நம்ம வந்து பில்ட் பண்ணி காமிக்கலாம். அதான் வந்து ஃபுல்லாக அந்த MERN ஸ்டாக் நம்ம கால் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ JSON-ல நான் என்ன பண்ண போகிறேன், I'm going to pass some simple object calling message of hello students. Okay, let's save this. ஸோ இப்போ எப்படி ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி you have to இந்த எக்ஸ்பிரஸ் ஃபங்க்ஷன் நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். பட் எங்கேயுமே நம்ம வந்து அதை லிசன் பண்ணல இல்லையா? ஸோ எப்படி லிசன் பண்ணணும், லைக் app.listen. இதுக்குள்ளே வந்து வில் ஹேவ் ஃபஸ்ட் நிறைய விஷயம் காமிங்க. பார்த்தீங்களா, இந்த பேராமீட்டர்ஸ் நிறைய காமிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have போர்ட்னா என்ன வச்சுக்கலாம், நம்ம ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிளில் 6969 சொல்லி வைக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கால் பேக் ஃபங்க்ஷன் அர்த்தம் நம்ம டிப்பிக்கலி இருக்கிற ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, இப்போது லிசன் பண்ணும் போது இது எக்ஸிட் ஆகும். லிசன் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும், நம்மளுக்கு we have to லைக் கன்சோல் லாக் பண்ணணும் இல்லையா? கன்சோல் லாக் பண்ணி தெரியணும் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம பண்ண போகிறோம், we are going to use console log here. அண்ட் இதுக்குள்ளே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் லைக் இது மாதிரி சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ்க்கு பதிலாக I'm going to use something called tilde. Tildeனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கால் டெம்ப்ளேட் லிட்ரல். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட JavaScript வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், தி சர்வர் இஸ் ரன்னிங் அட் அப்படின்னு போட்டுட்டு என்னோட ஹோஸ்ட் நேம். ஸோ பை டிஃபால்ட்டாக என் ஹோஸ்ட் நேம் எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் என்னோட லோக்கல் IP இல்லையா? ஸோ HTTPன்னு போடுறேன். HTTPS போடாதீங்க, 127.0.0.1 இந்த ஐபியும் போடலாம். அப்படி இல்லைனா யூ கேன் ஆல்சோ புட் லோக்கல் ஹோஸ்ட் அண்ட் உங்களோட போர்ட் என்ன போர்ட்டோ நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட போர்ட் இல்லையா, 6969 தான் என் போர்ட். நான் இங்கே வந்து 6969 அப்படி போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இன் ப்ரோக்ராமிங் டேர்ம்ஸ் வென் வி ஆர் யூஸிங் தி சேம் வேல்யூ இன் 2 டிஃப்ரெண்ட் பிளேசஸ், அந்த சமயத்தில் நீங்கள் அது வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, we have to follow 2 approaches. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பிரின்சிபல் ஒன்று இருக்குது. ஸோ while we are programming we have to follow this principle. ஸோ ட்ரை அப்ரோச்னு இருக்குது. அது என்னென்னா, டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். ஓகேவா? அதாவது சேம் கோடை வந்து ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து we call it as ட்ரை பிரின்சிபல். அண்ட் இன்னொரு கூட இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா we will be calling something called கிஸ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரை பிரின்சிபல் கூட எங்கேயா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கிஸ் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் கீப் இட் சிம்பிள், ஸோ சிம்பிள் அப்படி, அதுதான் மீனிங். ஓகேங்களா? அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது டோன்ட் லைக் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களோட கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லேட்ரான் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ரக்சர் மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் நீங்கள் மாற்றுங்க. ஸ்டார்டிங்கே பெஸ்ட்டாக பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தோஸ் 2 பிரின்சிபல்ஸ் யூ வில் லேர்ன் வென் யூ கெட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ உங்களுக்கு சர்ச் இப்படிலாம் என்னன்னு சொல்கிறேன். ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து we are violating that dry principle இல்லையா? ஸோ 2 இடத்துல நம்ம யூஸ் பண்ணதுனால we can declare as a new variable. அதான் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம். ஸோ cons port and I'm going to have 6969. ஸோ இந்த நேம் இந்த போர்ட் நான் ஏன் வச்சுருக்கேன்னா, லைக் சும்மா ரேண்டமாக வந்துச்சு. நீங்கள் வேணால் வச்சுக்கலாம், நீங்கள் உங்களோட ஓன் போர்ட் நமக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலி அப் டு யூ. ஓகே, அண்ட் இந்த போர்ட் வந்து நான் ரிப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வேல்யூலாம் இப்போ இங்கே இருக்கா, I will replace this with this value. Let's save this. செக் பண்ணி பார்க்கலாமா? Let's open the terminal, clear the screen, and இங்கே நான் வந்து I have to run npm run. and இப்போ நான் வந்து what I can do, I can simply run it like this, right? node main.js சொல்லிட்டு ரன் பண்ணலாம். பட் திருப்பி நான் வந்து ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ இங்கே எரர் காமிது. ஃபஸ்ட்டு இந்த எரர் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, cannot use import statement outside a module அப்படின்னு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி நேற்று பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ package.json ஃபைலில் வந்து we have to go here and you have to make it as a module. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், டைப் வந்து I will have it like a module. பிகாஸ் இந்த இம்போர்ட் பண்ணுறோம்ங்களா வந்து நம்ம மாடியூல் தான் நம்ம ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இட் won't work in common JS files. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூஸிங் தி JavaScript. இப்போக்கு தெரிஞ்சுக்கோங்க, இந்த இம்போர்ட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா you have to have this line of code. ஓகே, பார்த்தீங்களா? நான் கிட்டில் ஒர்க் பண்ணதுனால எது ஆட் பண்ண சொல்லி எல்லாமே இங்கே அழகாக காமிது பாருங்கள். சூப்பரில். லெட்ஸ் சேவ் திஸ். திருப்பி செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் க்ளோஸ் திஸ். திருப்பி ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். ஐ வில் கிளியர் தி ஸ்க்ரீன். திருப்பி ரன் பண்ணுறேன். node main.js என்டர்.
எரர் வரல. அண்ட் வி ஹேவ் another எரர். என்ன எரர் வந்திருக்கு? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆல்ரெடி இன் யூஸ்னு வருது. பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சமயத்தில் இது மாதிரி யாரை வந்துச்சு வச்சுக்கோங்களேன், அட்ரஸ் ஆல்ரெடி இன் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்ட் அட்ரஸ் வரும். ஸோ அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் டூ வெரி வெரி சிம்பிள் லைக் ஒர்க் அரவுண்ட். ஏன்னா அது வந்து பிஹைண்ட் சீன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் அந்த போர்ட், யாராச்சும் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை எப்படி நம்ம வந்து கெட் இட் பண்ணலாம் அப்படின்னா, we have tried this command npx kill port அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அண்ட் என்ன நீங்கள் கில் பண்ண போகிறீங்களோ, ஐ வாண்ட் டு கில் தி போர்ட் நம்பர் ஆஃப் 6969 இல்லையா, என்டர். ஸோ இது என்ன பண்ணோன்னா, நெட்டில் இந்த கில் போர்ட்டை வந்து கால் பண்ணிவிட்டு இந்த போர்ட் நம்பர் வந்து கில் பண்ணும். பார்த்தீங்களா, இப்போ வந்து கில் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ திருப்பி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட் மீ கிளியர் ஸ்க்ரீன், node main.js. now it's listening. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏன் அந்த அட்ரஸ் வேணும்னா கரெக்டான ஃபார்மில் போட்டிங்கன்னா தான் உங்களோட கர்சரை உள்ளே கொண்டு போய் நான் கிளிக் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு டிப்பிக்கல் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் சேவ் திஸ் அண்ட் ஐ வில் மேக் திஸ் அ கமிட். ஸோ இப்போ நான் வந்து டேரெக்டாக என்னோட VS கோட்லேயே கமிட் பண்ணுறேன் அங்கேயே. பட் டிப்பிக்கலி நம்ம என்ன பண்ணுவோம், ஐ வில் ஆல்சோ மேக் இட் அஸ் அ ரீட்மி ஃபைல் ஹியர். ஓகே, ஸோ ரீட்மி ஃபைல் வைக்கிறேன், readme.md. ஸோ இதுக்குள்ளே வந்து ஐ வில் புட் சம் கமெண்ட்ஸ் லைக் என்னன்னா இம்பார்ட்டண்ட் கமெண்ட்ஸ்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு we have நம்ம என்ன பண்ணியிருக்கோம், we have to use npm install npm அண்ட் என்னென்னு பார்க்கலாம், npm run dev இல்லை npm run server தரலாம், இன்னொன்று தரலாம். ஓகேவா. அண்ட் தேர்டு வந்து git கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா we have many things like git init, git add everything, git commit message of your message, git push your gene of your brain branch, and you can also some up after that you can put or inga podren or you can put git push, that's all. Okay, ஸோ இது எல்லாமே நான் வந்து இது மாதிரி டில்டாவில் போடுறேன். எப்பயுமே நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணாமல் கூட ஏன் இது மாதிரி போடணும் அப்படின்னா, இது வந்து ஹைலைட் வந்து டிஃப்ரெண்ட் காமிக்கும். இப்போ பாருங்களேன், இதுக்கும் இதெல்லாம் மாடிஃபை பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட் நான் மாடிஃபை பண்ணாமல் இதை ப்ரிவியூ பார்க்கலாம். ஸோ எப்படி ப்ரிவியூ பார்க்குறது, VS கோட்லேயே இன்பில்ட்டாக நீங்கள் பார்க்கலாம். லைக் எப்படின்னா, உங்களோட இந்த டாப் ரைட்டு போனீங்கன்னா யூ வில் ஹேவ் சம்திங் கால் ஓப்பன் ப்ரிவியூ டு திஸ் சைட். கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து நார்மல் கமெண்ட் மாதிரி இருக்குது. எப்போயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்ல, அதனால் அது நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, மேலே வந்து எப்போயுமே ஒரு ஹெட்டிங்கில் வந்து ஹேவ் டு புட் லைக் மூவி ஏரியாஸ் API சர்வர் ஆப். ஓகே, இல்லை சர்வர் ஆப்லாம் தேவையில்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம், ப்ரொவைட் அ OV API ஃபார் React.js ஆப். ஓகே, சிம்பிள், டன். ஸோ என்ன பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு, ஐ வில் புட் இட் எவ்ரிதிங் இன் கேபிட்டல் ஹியர். இது வந்து ஸ்மால் கேஸாக இருக்கட்டும், பேக்கேஜ் நேம் நல்லா அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதுவும் ஆட் பண்ணலாம். ஸோ VS கோடில் போயிட்டு we have to add everything. நல்லா பாருங்கள், VS கோடில் நான் உங்களுக்கு இப்போ தான் காமிக்கிறேன் இல்லையா. ஸோ VS கோடில் போயிட்டு எல்லா சேஞ்சஸ் பண்ண எல்லாமே இங்கே காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மாடிஃபைன்னு இருக்குது, ஒன்று வந்து U இருக்குது, U for untracked. ஸோ ஐ வாண்ட் டு ஆட் everything, ஆட் ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் வந்து இதுக்கான கமிட் மெசேஜ் என்ன கமிட் மெசேஜ்னால் லைக் ஃபியூச்சர் வந்து பாய்லர் பிளேட் இல்லை வந்து ஆப் ஸ்ட்ரக்சர்னு போடலாம், ஸ்ட்ரக்சர். அண்ட் when I click on enter, இது நெக்ஸ்ட் லைனில் போவோம். ஸோ இது நம்ம எப்படி நம்ம சப்மிட் பண்ணலாம்னா, either you can click on this or developers நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we usually go and கண்ட்ரோல் என்டர் தருவோம். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கமிட்டை வந்து ட்ரிகர் பண்ணும். ஓகே, இப்போ கமிட் ஆகிடுச்சு, நம்ம லோக்கல் மிஷினில் இருக்குது. புஷ் பண்ண என்ன பண்ணணும், சிங்க் சேஞ்சஸ். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக சிங்க் பண்ண உடனே உங்களோட கிட்டப்பில் அது காமிக்கணும். ஓகே, ஸோ ஐ வில் காப்பி திஸ். நிறைய ரன் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஓப்பன் திஸ். ஸோ இங்கே என்னோட அவுட்புட்டை வச்சிடுறேன், இருங்க. என்னோட இன்னும் அவுட்புட் எங்கே இருக்குது, ஓகே, இதுதான் என்னோட URL. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஓப்பன் மை URL ஹியர் இன் திஸ் டேப். ஓகே, இதான் அவுட்புட்டு, இது நம்மளோட கோட். எப்போவுமே நான் சஜஸ்ட் பண்ணுற திங் என்னென்னா, ஹாவ் யுவர் டெவலப்மெண்ட் அட் ஃபஸ்ட். ஓகே, ஃபஸ்ட் டேப்பில் வச்சுக்கோங்க. செகண்ட் டேப்பில் அந்த சோர்ஸ் கோட் லிங்க் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்பப்போ ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தேர்டு வந்து உங்களோட டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. இதை நான் ஃபாலோ பண்ணுற ரூலு. ஸோ அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சூப்பர், இப்போ ரீட்மி ஃபைல் அழகாக இருந்துச்சு பார்த்தீங்களா, நைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, we can write our APIs. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், I will close unwanted things and I will also close this dialog which I don't need. சூப்பர்.
இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா I'm going to have a single page. Okay, so that's called movies. Movies ஆட் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே நான் கமெண்ட் பண்ணலாம். எப்பயுமே when you are developing a future, try to comment என்ன வேணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ CRUD functionality of movies இதான் என்னோட கோல் இல்லையா? ஸோ இதை நான் எப்படி பண்ணலாம்? ஸோ either you can do it like this, app.get ஸோ /movies லோட் ஆகும்போது I want to call this callback. ஓகே, ஸோ நான் இப்படி பண்ணலாம். ஓகே, அது ஒரு வழி. நான் கொஞ்சம் மேலே கொண்டு வந்துக்கிறேன். ரைட், இப்படி பண்ணலாம். ஓகே, ஸோ இது மாதிரி என்ன பண்ணலாம்? ஐ கேன் யூஸ் இட் லைக் கெட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் அதை என்ன பண்ணுறேன், கெட் வச்சுக்கிறேன். வில் ஹாவ் அ போஸ்ட். ஓகே, போஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் மூவிஸ். ஓகே, இது வந்து ஃபார் ரீடிங். கிரியேட் ஃபார் ரீடிங். ஃபார் ரீடிங். ஃபார் கிரியேட்டிங் வந்து we can put like C. ஸோ முன்னாடி போகிறது என்னன்னா அதுக்கான ஆக்ஷன். நம்ம CRUD போட்டோம் இல்லையா? CRUDக்கான ஆர்னா ரீடிங், சின்னா கிரியேட், அது மாதிரி. ஓகே, அதே மாதிரி நான் அப்டேட் பண்ணோம்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஐ கேன் ஹேவ் சம்திங் கால் அப்டேட் இல்லையா? அப்டேட் ஃபார் அப்டேட்டிங் மூவிஸ் ஆப் டாட் and we can use something called put. ஸோ புட் அண்ட் எங்கே அதே ரிக்வஸ்ட் சொன்னேன். ஸோ /movies/ இப்போ நான் வந்து ஸ்பெசிஃபை தி ஐடி. ஏன்னா நான் அப்டேட் பண்ணும்போது எந்த மூவிக்கு நான் அந்த டேட்டா வந்து அப்டேட் பண்ண போகிறேன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணோம்ல. ஸோ அது டைனமிக் காமிங் நம்ம என்ன பண்ணலாம்? we can use something called மேல் கொண்டு வந்துக்கிறேன். இது மாதிரி முன்னாடி வந்து கோலன் போட்டுட்டு அந்த கீ நேம் போட்டுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் I'm going to reference with ID. ஸோ ஐடி நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு இப்போ இது கால் பண்ணும்போது I have to run a callback again. Okay, and finally I have to work on delete for deleting movies. So deleting movie, it should be singular because ஒரு ரிக்வஸ்ட் வரும்போது ஒரு மூவி delete ஆகும் இல்லைங்களா என் லாஜிக் படி. அதனால் I have to be specific. ஸோ கீழே பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ app.put மாதிரி we have something called app.delete. ஓகே, ஸோ இதுக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி I can put the same template like /movies/ /id போட்டு because I want to delete the specific movie இல்லையா? I will have it like this. ஸோ இதுதான் என்னோட பேசிக்கான சொல்லிட்டேன். ஸோ அந்த ரவுட் கால் பண்ணும்போது இட் வில் ஒர்க் அக்கார்டிங்லி. ஸோ இது புரிஞ்சுதா எல்லாருக்குமே? இந்த டாபிக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தான் இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஏதாவது புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. ரைட், ஸோ ஐ வில் ஆல்சோ கமெண்ட் திஸ் ஒன். ஸோ நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லையா? ஐ வில் கமெண்ட் திஸ் ஒன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரவுட் ஸ்ட்ரக்சர். ஸோ கிட் புஷ் பண்ணுறேன். அண்ட் இப்போ கிட் புஷ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இந்த கிட்ட ப்ராப்போசிட்டில் வந்துடும். ஓகேங்களா? ஒன்று ரிஃப்ரெஷ் பார்த்தீங்களா? ரவுட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கு. ஐ வில் ஆல்சோ ஷேர் திஸ் லிங்க் வித் யூ ஆன் யூர் கூகுள் மீட். சூப்பர். ரைட், ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்களா நம்ம வந்து நம்மளோட main.js ஃபைல் தான் வச்சுருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே we have written many like ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷனாலிட்டி. என்னது? CRUD functionality of movies. அதுக்கே வந்து we have written more codes. நம்ம டிக்ளேர் தான் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் ரைட் பண்ணும்போது நிறைய கோடு வரும் இல்லையா? ஸோ இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரவுட்ஸ்லாம் வந்து ஒரு அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபோல்டரில் போடுவாங்க. ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணலாமா இல்லை இங்கே இருக்கட்டுமா? அது நீங்கள் சொல்லுங்கள். கிவ் மீ யுவர் ஃபீட்பேக். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கோ அண்ட் ஏன்னா அதுதான் பெஸ்ட் வே. தனியாக போகிறது தான் பெஸ்ட்டான வே. நம்ம அதே ஃபாலோ பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மூவிஸ்க்கு தேவையான ரவுட்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் போயிட்டு இங்கே வந்து I'm going to create a new folder called routes. பிகாஸ் நான் வந்து அந்த ரவுட்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு பெருசாக தேவையில்லைங்க. பட் when you are working on some big projects அந்த சமயத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ரவுட்ஸ்குள்ளே வந்து I'm going to put a new file and இது பேர் என்னது? மூவிஸ் இல்லையா? ஸோ என்ன பண்ணிக்கிறேன்? I will make it as movies.js. ஓகே, ஸோ இல்லைனா நீங்கள் என்ன கூட பண்ணலான்னா இங்கே இந்த மூவிஸ் இந்த ரவுட் ஃபைல் இல்லையா? இது தெரித்துக்காக என்ன பண்ணலான்னா ஏன்னா இப்போ when we have இது ஃபுல்லாக மூவிஸ்னால நம்ம நிறைய ஃபைல் வந்து movies.json movies.js அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து ஆஸ் அ ஹியூமனாக பார்க்கும்போது இது எதுக்கான ஃபைல்? ரவுட்ஸுக்கான movies.js இல்லை
வேறு ஏதாவது ஃபோல்டருக்கான movies.js தெரியாது இல்லையா. சப்போஸ் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா அப்படின்னா யூ கேன் புட் யுவர் ஃபைல் நேம் லைக் திஸ் movies.route.js. இப்போ நம்ம நல்லாவே தெரியும் இது வந்து ரவுட்டுக்கான movies.js ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ரக்சர் நம்ம அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் எவ்ரி திங் ஹியர். அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த ஆப் வந்து இதுக்கு தெரியாது இல்லையா. ஐ ஹேவ் டு இம்போர்ட் தி எக்ஸ்பிரஸ். இம்போர்ட் எக்ஸ்பிரஸ் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ். ஓகே சூப்பர். இப்போது இந்த எக்ஸ்பிரஸில் ஒரு மெத்தட் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரவுட்டர்னு சொல்லிட்டு we have to call that router method. நெக்ஸ்ட் இது வந்து வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ் மூவி ரவுட் வச்சுக்கலாம், லேப்டாப் வச்சுக்கலாம், என்ன வச்சுக்கலாம். ஐ வில் லேவ் லைக் ரவுட்டர். ஓகே பிகாஸ் இது வந்து ஜென்ரிக்காக இருக்கும் இல்லையா. ஐ வில் காப்பி திஸ். இப்போ இந்த ஆப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஐ ஹேவ் டு ரிப்ளேஸ் இட் வித் ரவுட்டர். பேஸ்ட் பேஸ்ட் அண்ட் பேஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்பிரஸை கால் பண்ணுறோம். ரவுட்டரை நம்ம வந்து மெத்தடை கால் பண்ணிட்டு அந்த ரவுட்டரில் வி ஆர் யூசிங் தி கெட் போஸ்ட் புட் அண்ட் டெலிட். ஓகே ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா அந்த ரவுட்டர் வந்து வெளியில் யாருக்கு தெரியணும் இல்லையா. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், வி ஹேவ் டு எக்ஸ்போர்ட் இட். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆஃப் ரவுட்டர். ஓகே சூப்பர் க்ளீன். ஸோ எரர்ஸ் இல்லை. இப்போ பாருங்களேன் ரொம்ப கன்சர்வாக இருக்கும். நம்ம அப்ளிகேஷனுக்கு மூவிஸ் அண்ட் ரவுட்டில் வர எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃபைல் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. ஸோ வி கேன் கெட் திஸ் ஃபைல் ஃப்ரம் எனிவேர் இன் அவர் அப்ளிகேஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட மெயின் என்ட்ரி பாயிண்ட் போகிறேன். main.jsக்குள்ளே போயிட்டு எனக்கு எங்கே வேணுமோ எனக்கு இங்கே தான் வேணும் இல்லையா. ஸோ இங்கே நான் எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னா யூஸிங் சம்திங் கால் மிடில்வேர்ஸ். ஸோ எக்ஸ்பிரஸில் வந்து மிடில்வேர்ஸ்னால் ஸோ ரிக்வஸ்ட் நீங்கள் தரத்துக்கும் லைக் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஒரு கிளைண்ட்லேருந்து கோ டு சர்வர் இல்லையா, டிபிக்கல் ப்ராசஸ். ஸோ இந்த மிடில்வேர் என்ன இருக்கும் அப்படின்னா கிளைண்ட்லேருந்து போயிட்டு மிடில் வந்து இந்த மிடில்வேர் இருக்கும். ஓகே ஸோ இந்த மிடில்வேர் தான் என்ன பண்ணோன்னா என்ன நீங்கள் அமிச்சாலுமே நீ மிடில்வேரில் இருக்க வந்து அட்டாச் பண்ணி உங்களுக்கு சர்வருக்கு அனுப்போம். இதுதான் மிடில்வேர் பண்ணுற ஒர்க். ஓகே ஸோ ஃபியூச்சரில் என்னோட யூடியூப்பில் வந்து இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். பட் ஃபானோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மிடில்வேர் எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா யூஸிங் அந்த எக்ஸ்பிரஸை கால் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் நான் ஆல்ரெடி வந்து ஆப்ன்ற வேரியபிள் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ ஆப் டாட் யூஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ மிடில்வேர் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் யூஸ் மெத்தட். ஸோ யூஸ்க்குள்ளே வந்து என்ன ஹேண்ட்லரோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு என்னன்னா ஐ வாண்ட் டு ஹேவ் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்களேன். யூ ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸ் இல்லையா. ஹேண்ட்லர்ஸ், அப்புறம் வி ஹேவ் அனதர் ஹேண்ட்லர்ஸ், அது மாதிரி நிறைய இருக்குது. இதுங்க பார்த்தீங்களா இதில் வந்து 5வது பார்த்தீங்கன்னா ஏன் 5/9 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஸில் வி கேன் யூஸ் இட் லைக் anything லைக் இந்த 9 வழியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் 5th மெத்தட் விச் இஸ் பார்த்து போட்டு அதுக்குள்ளே நான் என்னோட ஹேண்ட்லர்ஸ் வைக்க போகிறேன். ஹேண்ட்லர்ஸ் என்னது நம்ம ரவுட் ஹேண்டில் பண்ணுற விதம், அதுதான் ஹேண்ட்லர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகே ஸோ இந்த ரவுட் பேர் என்ன வச்சுக்கலாம், நம்ம என்னென்ன வச்சுக்கலாம். பட் நான் ஃபார் நவ் இந்த அப்ளிகேஷன் அது மூவிஸ் இல்லையா. ஐ வில் ஹேவ் லைக் திஸ் மூவிஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே அண்ட் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா ஐ கேன் புட் தி அதர் ஹேண்ட்லர்ஸ். ஸோ நம்ம இந்த ரவுட் கிரியேட் பண்ணது எல்லாமே இதுக்குள்ளே போடலாம். பட் நான் அது ஆல்ரெடி நான் வந்து இங்கே வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே ரவுட்டு நான் வச்சுருக்கேன்ல, இதை நான் எப்படி வாங்கலாம். ஐ கேன் கெட் இட் லைக் npm கமாண்ட். ஸோ மேலே போயிட்டு ஸோ இம்போர்ட் அண்ட் இது எங்கே இருக்குது, இது வந்து மூவி ரவுட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா. ஸோ மூவிஸ் ரவுட், மூவிஸ் வராது, மூவி ரவுட்ஸ் வச்சுக்கலாம். ஃப்ரம் இது எங்கே இருக்குது /routes/movies.route. பார்த்தீங்களா இப்போ வந்து எல்லாமே கிளியராக தெரிஞ்சு பாருங்கள். ரவுட்ஸ்குள்ளே movies.route தான் ரவுட்டுக்கான ஃபைல் தெரியும் இல்லையா. இப்போ அது இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக வந்து அந்த இம்போர்ட் பண்ண ஃபைலை வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ மூவி ரவுட்ஸ், தட்ஸ் ஆல். லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாமா. என்ன பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்காக ஐ வில் ஹாவ் சம்திங் கால் போஸ்ட்மேன் ஹியர். ஸோ வாட்ஸ் போஸ்ட்மேன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். போஸ்ட்மேன்னா என்ன, ஜூம் பண்ண முடியுமா, அது ஜூம் பண்ண முடியுது, சூப்பர். ஸோ போஸ்ட்மேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏபிஐ வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் அந்த போஸ்ட்மேன். நீங்கள் வந்து கெட் மெத்தட் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது கெட் மெத்தட் நம்ம அழகாக வந்து இங்கே அவுட் பார்த்துக்குறோம் இல்லையா. பட் எப்போ நம்ம வந்து போஸ்ட்டு இல்லை புட்டு இல்லை டெலிட் மீதி 3 பார்த்தோம்ல, அதெல்லாம் எப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த போஸ்ட் மேலே டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களோட லோக்கல் மிஷினில். அப்புறமா இது கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆட் நியூ ரிக்வஸ்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ நம்மளோட யூஆர்எல், நம்ம யூஆர்எல் என்னது, இதான் நம்ம யூஆர்எல் இல்லையா. ஐ வில் காப்பி திஸ் யூஆர்எல், ஐ வில் பேஸ்ட் இட் ஹியர். ஓகே டன். இப்போது நல்ல நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் சேவ் தி என்டையர் ரிக்வஸ்ட். ஓகே அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் எப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ரஸை கரெக்டாக போட்டுக்கோங்க. அந்த அட்ரஸ்க்கு வாட் டைப் ஆஃப் ரிக்வஸ்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அதுவும் நீங்கள் ஒன்று போட்டுக்கோங்க.
ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கெட் தரேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்து பாருங்கள். ஸோ சென்ட். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மெத்தடுக்கு வந்து இந்த யூஆர்எலுக்கு வந்து கெட் மெத்தடில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் கிவன் அஸ் சம் திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம நியூவாக க்ரியேட் பண்ண இந்த மூவிஸ்க்கு வந்து நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அது எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லாஷ் மூவிஸ்ன்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை போட்டு பார்க்கலாமா? ஸோ ஸ்லாஷ் மூவிஸ்ன்னு போடுறேன் அண்ட் சென்ட். இங்கே பார்த்தீங்கன்னா we have a error. இந்த எரர் என்ன வந்திருக்குன்னா cannot get at moviesனு வருது. ஸோ ஏன்னு பார்க்கலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், at movies போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ரவுட்ஸ்குள்ளே போய் பார்க்கலாம். ரவுட்ஸ்குள்ளே போய் நான் பார்க்குறேன். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் சைமல்டேனியஸ்லி வைக்கிறதுக்காக ஐ வில் ஹேவ் இட் லைக் திஸ். இது வந்து ரைட்டில் இருக்கட்டும், இது வந்து லெஃப்ட்டில் இருக்கட்டும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கால் பண்ணுற இந்த ரவுட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஸ்கூலில் இருக்கிறது எல்லாமே சைல்டாக மாறிடும். ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ், தெரிஞ்சுக்காக எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் போடுவா. ஸோ ரெஸ்பான்ஸ் சென்ட் டாட் நம்ம we have to call it right, like request response அப்படி வைக்கணும். ஸோ இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன், get all movie list. ஓகே, அதே மாதிரி we have to have like இதே ரெஸ்பான்ஸ் நான் பண்ணுறேன், எல்லாத்தையுமே நான் போட்டு வைக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன், இட்ஸ் கால் போஸ்ட் create a movie. அதே மாதிரி கீழே வந்து I have to update a movie இல்லையா. ஸோ I have to update a movie and whenever you use this நீங்கள் அதை அழகாக நீங்கள் பாஸ் பண்ணிடணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். ரிக்வஸ்ட்டும் ரெஸ்பான்ஸும் பாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி I'm going to pass the request and response here. ஓகே, அதே மாதிரி டெலிட் பண்ண போகிறேன். I'm going to use this same thing, request and response. அதே மாதிரி response dot send வந்து delete a movie வைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நம்மளோட ரவுட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மிடில்வேர் அதாவது ஸ்லாஷ் மூவிஸ் யூஸ் பண்ணதுனால இது என்ன ஆகும் அப்படின்னா, இது எப்படி ரீட் ஆகும் அப்படின்னா ஸ்லாஷ் மூவிஸ் ஸ்லாஷ் இங்கே என்ன இருக்குது, ஸ்லாஷ் மூவிஸ் இருக்கு இல்லையா, திருப்பியும் ஸோ இப்படி ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஃபார்மேட். ஸ்லாஷ் மூவிஸ் சொல்லிட்டு போட்டால் தான் இந்த ரெஸ்பான்ஸ் இந்த ரவுட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், இந்த போஸ்ட் மேனுக்குள்ளே போகிறேன். இங்கே வந்து திருப்பியும் ஸ்லாஷ் மூவிஸ் திருப்பியும் அகைன் போடுறேன், போட்டு சென்ட் தரேன். அண்ட் அகைன் we have error. ஓகே, ஸோ ஸ்லாஷ் மூவிஸ் போட எரர் வருது. மேபி ஏன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லாஷ் மூவிஸ் அண்ட் ஸ்லாஷ் மூவிஸ். இன்ட்ரெஸ்டிங். நம்ம என்ன பண்ணலாம், லெட்ஸ் கோ ஹியர் அண்ட் ஓகே, ஏன் வரல சொல்லுங்கள், எனி ஐடியா? ஐ ஃபிகர் அவுட் இஷ்யூ, பட் நீங்கள் சொல்லுங்கள். லைக் டெவலப்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம், சீம்ஸ் லைக் எவ்ரி திங்ஸ் ஒர்க்கிங், பட் ஏன் வரல? ஸோ ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. எப்போயுமே நீங்கள் வந்து ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் டு மேக் ஷுர் இட் இஸ் லைக் சேவ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிடணும் இல்லையா. இப்போ நாட் சேவ்னு கேட்டிருக்காங்க, நான் சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணி திரும்ப செக் பண்ணி பார்க்குறேன், சேம் அதே எரர் தான். ஏன்? பிகாஸ் நம்ம ரன் பண்ணும்போது நல்லா நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்பப்போல்லாம் வந்து என்டர் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலையோ அதை சேவ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள். செகண்டு, நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண அந்த கமெண்ட் அது என்ன பண்ணுது, we are using node. ஸோ இது வந்து ஒன் டைமே ரன் ஆகும். நான் சேஞ்சஸ் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகாது இல்லையா. ஸோ ஐ ஹவ் டு ரன் இட் அகெயின். திருப்பி நான் வந்து கேன்சல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு node of main.js அப்படின்னு போட்டால் தான் ரன் ஆகும். பட் now we have a error. என்ன error இருந்திருக்கு, cannot find module அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ ஐ திங்க் இம்போர்ட் பண்ணும் போது மூவிஸ் ரவுட் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்களேன். ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல். ஸோ இங்கே வந்து we have to put something called .js சொல்லிட்டு போகணும், அப்போ தான் அதுக்கு புரியும். ஸோ .js சொல்லிட்டு போடுறேன். லெட்ஸ் சேவ் திஸ். சேவ் ரன் பண்ணி பார்க்குறேன், கிளியர் ஸ்க்ரீன், சேவ் ரன் பண்ணுறேன். ஸோ நோட் main.js இப்போ பார்த்தீங்களா. ஸோ எவ்ரி திங்ஸ் ஒர்க்கிங். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா போஸ்ட்மேனில். இப்போ போயிட்டு சென்ட் தரேன். நவ் இட்ஸ் ஒர்க்கிங். ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒன்று ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். ஸோ பட் நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு 3 years ப்ராசஸாக இருக்குது. ஸோ வாட் ஐ வில் டூ, அதுக்கு ஐ கேன் யூஸ் இன் NodeMon பேக்கேஜ். ஸோ லெட் மீ கில் திஸ் பேக்கேஜ். கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஐ ஆல்ரெடி ஹாவ் தி NodeMon இன்ஸ்டால்ட் என் மிஷினில். ஸோ NodeMon அண்ட் இது பேர் என்னது, ஐ கேன் கால் இட் லைக் main.js இல்லையா. ஸோ இப்படியும் பண்ணலாம். அப்படின்னா என்ன பண்ணலாம், வேணும் இருக்குது, உங்களோட பேக்கேஜுக்குள்ளே போயிட்டு யூ கேன் லைக் மேபி அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிவா.
ஸோ க்ளோஸ் திஸ் அண்ட் இங்கே பேக்கேஜ்குள்ளே போயிட்டு ஸ்கிரிப்டில் ஐ கேன் புட் சம் கமெண்ட் கால் சர்வர். இங்கே வந்து ஐ வாண்ட் திஸ் கமெண்ட் என்னது node-mon index கிடையாது வந்து இட்ஸ் கால் main.js இல்லையா. அதே மாதிரி நான் இங்கே பார்த்துடுறேன் இட்ஸ் கால் main.js. ஓகே லெட்ஸ் சேவ் திஸ். க்ளோஸ் பண்ணிடலாம் அண்ட் ரன் பண்ணி பார்க்கலாமா இப்போது. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக ஐ கேன் டைப் இட் லைக் npm run server. பார்த்தீங்களா இப்போ எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்குது சூப்பராக. இப்போ நான் எதாவது மாடிஃபை பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் ஷுட் ரீலோட். ஓகே ஸோ நான் அப்படியே வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் ஐ வில் மாடிஃபை இட். ஸோ இதை நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டபுள் எக்ஸ்பிளமேட்டரி மார்க் போடுறேன். ஸோ இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் எக்ஸ்பிளமேட்டரி மார்க் லெட்ஸ் சேவ் திஸ். ஓகே பார்த்தீங்களா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ரெஷ் ஆகுது. ஸோ விச் இஸ் ஒர்க்கிங் கூல். லெட்ஸ் சேவ் திஸ். இதை அன்டூ பண்ணிக்கிறேன். டன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ இது கிளிக் பண்ண நம்ம சென்ட் ஆகும்போது எல்லாமே ஒர்க் ஆகுது சூப்பராக. பட் இப்போ நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இது எப்படி ஹைட் பண்ணுறது. ஓகே ஹைட் ஆகிடுச்சு சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூவிஸ்குள்ளே மூவிஸ்னு பார்க்குறது வந்து இட்ஸ் நாட் அ ப்ராப்பர் URL ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரவுட்ஸுக்கு நம்ம வந்து புரி வைக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தான் நம்ம ரவுட்ஸு இது வந்து நம்மளோட main.js ஃபைல் இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி வந்து முக்கியமான ஃபைல்ஸ் நீங்கள் பாருங்களேன் மூவிஸ் இருக்கு இல்லையா. மூவிஸ் எல்லாமே சர்ச் பண்ணி பாருங்கள். மூவிஸ் எல்லாமே இதே டெம்ப்ளேட் தான் இருக்குது. நான் என்ன பண்ணலாம் இந்த வேர்டை வந்து நான் இங்கே ஆல்ரெடி இங்கே போட்டாச்சு. ஓகே ஸோ ஐ கேன் ரிமூவ் தோஸ் வேர்ட்ஸ். ஸோ மூவிஸ் தேவையில்லை அண்ட் இதுவுமே மூவிஸ் தேவையில்லை. ஓகே அண்ட் இதுவும் எனக்கு தேவையில்லை. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மூவிஸ்லாம் வந்து இங்கே நான் போட்டுக்கிற இந்த URLன்னு வந்துடும். ஓகே தட்ஸ் தி ஐடியா. இப்போ சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களோட கோடில் போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. பார்த்தீங்களா cannot get error. பட் மூவிஸை ரிமூவ் பண்ணிட்டு போய் செக் பண்ணிங்கன்னா இப்போ கரெக்டான URLக்கு பாயிண்ட் ஆகும். இதுதான் ஒரு குட் ப்ராக்டிஸ் அண்ட் நம்மளுமே இதான் ஃபாலோ பண்ணணும். இது புரிஞ்சுதா? ஏதாவது ஸ்பீடாக இருக்கமா இருந்துச்சா உங்களுக்கு? ஏதாச்சும் புரியலனா என்கிட்ட சொல்லுங்கள். புரிஞ்சுதா இல்லையா? ஓகே ஃபைன் ரைட். ஸோ இப்போ சூப்பர் நம்ம எல்லாமே லிங்க் பண்ணியாச்சு பக்காவா. அண்ட் நான் இதுவும் நான் கிட்டில் புஷ் பண்ணுறேன். ஓகே ஐ வில் புட் இட் லைக் ப்ராப்பர் ஃபார்மேட் வித் npm கமெண்ட்ஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே நீங்கள் இதெல்லாம் எதுக்கு நான் கிட்டில் புஷ் பண்ணுறேன்னா ஃபார் யூர் ரெஃபரன்ஸ் நீங்கள் திருப்பி செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்காக தான் I will close this everything and திருப்பி நான் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுறேன் I will open the main.js. ஓகே இப்போ நான் அந்த ஃபைல் நான் எதுவும் மாடிஃபை பண்ணவே தேவையில்லை. ஓகேவா. அண்ட் இப்போ நான் வந்து அந்த மூவி ரவுட்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே தான் நான் மாடிஃபை பண்ண போகிறேன். ஓகே ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து ஒரு தனியாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவாங்க. they will call it as controllers அப்படின்னு கால் பண்ணுவாங்க. பட் நான் இப்போதைக்கு அதை ஃபாலோ பண்ண வேண்டாம். பிகாஸ் அது பெஸ்ட்டு தான். என்ன கேட்டிங்கன்னா நம்ம அது ஃபாலோ பண்ணுறது ஒரு நல்ல அப்ரோச். லெட்ஸ் டூ ஒன் திங் லைக் நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அதுதான் குட் ப்ராக்டிஸ். அதான் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வாட் ஐ வில் delete this command and நம்மளோட ப்ராஜெக்ட் ரூட்டில் I'm going to create a new folder called controllers. ஓகே ஸோ there is something called ஒரு இது இருக்குது MVC அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. அது ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராமிங்கில். அது என்னென்னா மாடல் வியூ அண்ட் கண்ட்ரோலர். ஓகே அது சொல்கிற ஃபார்மேட்டு அதை பற்றி நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் யூடியூப்பில் போடுறேன். இப்போ தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த ஃபார்மேட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இந்த கண்ட்ரோலர்ஸில் I'm going to create a new file call இது பேர் என்னது மூவி தானே. ஸோ மூவி டாட் அண்ட் நம்ம எப்படி அங்கே வந்து route.js வச்சோம் அதே மாதிரி we can have like this. ஸோ movies.controller.js அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இது நமக்கு தெரியும் இந்த மூவிஸில் இது கண்ட்ரோலர் ஃபைல் அப்படின்னு தெரியும். ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம் நம்ம டேரெக்டாக இந்த ஃபைலை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக லைக் ஸோ என்ன பண்ணுறேன் I will have like this. இல்லை நான் வந்து I will go and search some example express controllers example போட்டு பார்க்கலாம் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். I will have a sample example. ஓகே நான் வேறு மானிட்டரில் பார்த்துருக்கேன். ஓகேங்க அதான் உங்களுக்கு அது தெரியாது. Go back and I will look for some of the examples. மற்றவங்க இதை எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம்.
ஓகே, ஸோ சேம் அதே தான் பண்ணியிருக்காங்க. டிப்பிக்கலாக எந்த ஒரு இதுவும் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஃபங்க்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்ட்ரக்சர் என்னது, அந்த ரவுட்டை வந்து அந்த மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி கால் பண்ணிவிட்டு எந்த பாத்தோ நம்ம ரெஃபர் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா we are having this call back இல்லையா. இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைலில் வைக்கிறது தான் இந்த அப்ரோச். தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் MVC பேட்டர்ன் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது என்ன பண்ணுது, இட்ஸ் கோயிங் டு கெட் ஆல் மூவி லிஸ்ட் இல்லையா. அதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து ஒரு நியூ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், கான்ஸ். இது இப்போ என்ன பண்ண போகுது, லிஸ்ட் இல்லையா. ஸோ ஐ மேக் இட் அஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். இதில் வந்து ஐ கேன் ஆல்சோ ஹேவ் லைக் மூவி இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் தட் காப்பீட் மெத்தட் பேஸ்டட். ஓகே, இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இது என்ன பண்ணுது, இப்போ இந்த சிம்பிள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா. இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணலான்னா ஐ கேன் எக்ஸ்போர்ட் இட். ஸோ ஐ கேன் டூ இட் லைக் திஸ், எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் சொல்லிட்டு பண்ணலாம். பட் ஐம் கோயிங் டு ஹேவ் மல்டிபிள் மெத்தட்ஸ் ஹியர். அதனால் இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு யூஸ் எக்ஸ்போர்ட் டைரக்ட்லி ஆன் தட் கான்ஸ்டன்ட். ஓகே, லைக் திஸ். இப்போ சேவ் பார்த்துக்கலாமா, சேவ் பண்ணலாம். அண்ட் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இப்போது நம்ம ரவுட்குள்ளே போயிட்டு கமா அண்ட் எப்போல்லாம் இந்த கெட் ரவுட் வந்து கால் பண்ணுறோமோ அப்போ யூ ஹேவ் டு ஹேவ் தட் மூவி இண்டெக்ஸ்ட் கால். ஓகே, இப்போ பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளாக இருக்குமா, ஒரே லைனில் முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். லைக் என்ன யூசேஜ் பார்த்தீங்கன்னா, ரவுட்டு போனீங்கன்னா ரவுட்டான இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கும். கண்ட்ரோலில் போனால் அதுக்கான மெயின் லாஜிக் இருக்கும். ஓகே, லைக்ஸ் நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி மற்ற எல்லாமே பண்ணலாமா, நான் பண்ணுறேன் அதே மாதிரி. ஐ வில் கட் திஸ் அண்ட் அதே மாதிரி இங்கே போயிட்டு வெரிஃபை பண்ணுறேன். ஸோ கான்ஸ் இது என்ன பண்ண போகுது, ஐ திங்க் இது வந்து க்ரியேட் பண்ண போகுது இல்லையா, மூவி க்ரியேட் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஐ ஹவ் டு பேஸ்ட் திஸ் கோட் ஹியர் அண்ட் இதுவும் நான் வந்து ஐ ஹவ் டு கால் இட் அஸ் எக்ஸ்போர்ட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, ஏன்னா அப்போ தான் நம்ம கிளாரிஃபை பண்ண முடியும். சின்ன டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதே மாதிரி ஐ ஹவ் டு ஹாவ் திஸ் ஹியர். ஸோ க்ரியேட் மூவி க்ரியேட். ஓகே, சூப்பர். அதே மாதிரி நான் அப்டேட்டை பண்ணோம் இல்லையா, ஐ வில் ஹாவ் இட் லைக் திஸ். கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கான்ஸ் மூவி அப்டேட். ஸோ ஐ ஹவ் டு பேஸ்ட் திஸ் கோட் ஹியர். அதே மாதிரி ஐ ஹவ் டு மேக் இட் அஸ் அ எக்ஸ்போர்ட். அண்ட் அதே மாதிரி ஐ வில் காப்பி திஸ் கோட். இதை நான் அப்படியே போட்டுக்கிறேன், மூவி அப்டேட். அதே மாதிரி நான் இதுவும் கட் பண்ணிக்கிறேன். ஐ வில் கட் திஸ். அதே மாதிரி ஐ வில் மேக் இட் அஸ் அ கான்ஸ் மூவி டெலிட். ஓகே, பேஸ்ட் பண்ணுறேன் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். சேவ் திஸ். அண்ட் அதே மாதிரி எங்கேயும் வந்து மூவி டெலிட். பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஆகிடுச்சு பாருங்களேன். நம்ம உங்களுக்கு லைக் ஸ்டார்டிங்கில் தெரியாது, பட் வென் யூ ஃபாலோ அலாங், வென் யூ கோட் அலாங் வித் திஸ். இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இது எப்பப்பெல்லாம் வந்து அது பார்த்து இந்த ஒர்க்கில் போகும்போது யூ வில் ஹாவ் தட் கிரானுலாரிட்டி. என்ன சொல்கிறது, அந்த ஒரு கரெக்டான ஃபோர் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது யூ வில் லைக் ஃபியூச்சரில் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட உங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரேக் பண்ண மாட்டீங்க. அதுதான் வந்து ஒரு கோல்டன் ரூல் வி டெவலப்பர்ஸ் வில் யூஸ். ஓகே, அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற விஷயம். ஓகே, சூப்பர். லெட்ஸ் சேவ் திஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரவுட் நம்ம டச் பண்ண தேவை. லெட்ஸ் க்ளோஸ் திஸ். இப்போ டேரெக்டாக இங்கே போய் நம்ம லாஜிக் ரைட் பண்ணிட்டாவே இட்ஸ் முதல் என்ன நம்ம லாஜிக் எல்லாமே ஒரே ஃபைல் வந்துச்சு பாருங்கள். சூப்பர். ஸோ இதை தான் வந்து ஒரு கண்ட்ரோலர் திங் நான் அதை கமிட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆட் கண்ட்ரோலர் ஃபைல்ஸ் இதில் புஷ் பண்ணியாச்சு, சிங்க் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு வாட்டியுமே இந்த கோடில் போய் நீங்கள் பார்க்கலாம். நம்ம கிட்டப் கோட் அமைச்சிருக்கேன்ல உங்களுக்கு மீட்டில், அங்கே போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு யூ கேன் ஆல்சோ ரிவ்யூ இட். ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுதா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேருக்கு வந்துச்சிங்கன்னா அது பெரிய விஷயம் நினைக்கிறேன். பட் ரிமைனிங் பீப்புள் கொஞ்சம் கவனிக்க ட்ரை பண்ணுங்கள், சரியா? ஏன்னா அது வந்து ஒரு முக்கியம். இது வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். நெட்டில் நீங்கள் எங்கேயும் கற்றுக்குறீங்க, யூடியூப்பில் போய் கற்றுக்குறீங்க அப்படின்னா அவங்க சொல்லித்தரது வந்து நீங்கள் இன்டர்ப்ரெட் கேள்வி கேட்க முடியாது இல்லையா? நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா என்னை பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு கேளுங்க. ஐ எம் நாட் லைக் உங்களோட ரொம்ப வயசானவெல்லாம் கிடையாது. அதனால் கிட்டத்தட்ட ஒரு உங்களோட மேபி ஐ திங்க் ஒரு 6 வயசு பெரிய பையனாக இருப்பேன்னா 27னா இப்போ காப்பி பண்ணிக்கோங்க. அவ்வளோ வயசு பெரிய பையனாக இருப்பேன். ஸோ நீங்கள் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டவுட் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட கேட்குற மாதிரி கேட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are not going to have any JSON file. அதுக்கு பதிலாக நம்ம வந்து நம்மளோட டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து செக் பண்ணியாச்சு, நம்ம ஏபிஐக்கான ஸ்ட்ரக்சர் ரைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோட டேட்டாபேஸ் லிங்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் தட் we have many options. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் ரீட்மி ஃபைலில் போடுறேன். ஸோ இங்கே வந்து I'm going to have like database
options அப்படி போடுறேன். ஸோ இதில் வந்து we have many things here. We can use either SQL. ஸோ இதில் பார்த்தா we have MongoDB. நான் ஒரு லைனில் போடுறேன். MySQL இருக்குது, and we have MariaDB இருக்குது, we have Postgres இருக்குது, like so. ஓகேவா? ஸோ Postgres அப்படின்னு சொல்லி இருக்குது. Postgres கிட்ட ஸ்பெல் பண்ணியிருக்கேன்னா Postgres. ஓகே, it should be PostgreSQL. ஓகே, ரைட். ஸோ இதுவும் இருக்குது. ஸோ நம்ம எதுனா யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து ஐ வில் யூஸ் மேம் ஆர்டர் கேட்டிருந்தாலும் ஐ வில் கோ வித் தி நோ எஸ்கியூஎல் அப்ரோச். நோ எஸ்கியூஎல். அதே மாதிரி ஐ வில் யூஸ் MongoDB ஹியர். தேர் ஆர் சம் அதர் டேட்டாபேசஸ் டூ, பட் ஐ வில் யூஸ் MongoDB ஃபார் நவ். ஓகே, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணது பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கோ டு கூகுள். இங்கே வந்து we have something called MongoDB அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இது வந்து ஒரு NoSQL ஓப்பன் சோர்ஸ், லைக் சோர்ஸ் அவைலபிள், நாட் ஓப்பன் சோர்ஸ், சோர்ஸ் அவைலபிள் பிளாட்ஃபார்ம். இது வந்து ஒரு டாக்குமெண்ட் ஓரியன்ட் பேட்டர்ன். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் அதெல்லாம். சரிங்களா? இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we have two options here. ஒன்று வந்து லோக்கல் மிஷினில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் வந்து க்ளவுட் மிஷினில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். க்ளவுட்னா லைக் இன்டர்நெட்டில் நீங்கள் டேட்டாபேஸ் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் நவ் MongoDB ஹேஸ் அ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கால் அட்லாஸ்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு க்ளவுட் டேட்டாபேஸ், டிப்ளாய் மல்டி க்ளவுட் டேட்டாபேஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ டேரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் கோ டு ப்ரைஸிங் டு செக் மோர் டீட்டெயில்ஸ். ஓகேங்க, பார்த்தீங்களா? ஸோ வி ஹேவ் மெனி இன்ஃபர்மேஷன்ஸ் ஹியர். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபார் நவ் வி ஆர் கோயிங் டு யூஸ் இட் ஃபார் ஃப்ரீ. ஓகே, ஸோ இதான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ என்ன பண்ணுறேன், இதில் என்ன ஸ்பெஷலிட்டி பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு கிடையாது. நிறைய அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க, ஃப்ரீ டேர் தருவாங்க, AWS அதெல்லாம் தருவாங்க. பட் எல்லாம் கிரெடிட் கார்டு கேட்பாங்க. இது கிரெடிட் கார்டெலாம் எதுவுமே இல்லை. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ட்ரை திஸ் ஒன். ட்ரை திஸ் ஃபார் ஃப்ரீ. லாகின் பண்ண சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, லாகின் பண்ண சொல்லுது. ஐ வில் லாகின் with any of my Gmail IDs. I will go with void 0 error. Okay, so once நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அத்தென்டிகேட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், now it will bring you to a different Atlas dashboard. ஓகே, ஸோ இதில் வந்து லைக் நான் நிறைய ப்ராஜெக்ட் வச்சுருப்பேன் நினைக்கிறேன் இல்லையா, நிறைய ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். ஸோ ஐ வில் கோ அண்ட் delete this project. ஸோ ஆல்ரெடி நான் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தது, நம்ம அன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்தோம்ல, அது டெலிட் பண்ணுறேன். எப்படி டெலிட் பண்ணுறது? I will go here. I will go to advanced maybe. இதில் delete பண்ண முடியுமா? delete. Overview. Or else நான் ஒன்று பண்ணுறேன். I will create a new project here. Okay, அது கூட நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். Okay, what I will do, I will go here, new project. ஸோ இது பேர் வந்து நான் வச்சுக்கலாம்னா I can have it like this. ஸோ மூவி ஏரியாஸ் ஏபிஐன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆப்ஷனலாக நீங்கள் போட்டுக்கலாம் டேக்ஸ்லாம், பட் ஐம் கோயிங் டு இக்னோர் இட் ஃபார் நவ். ஆட். ஸோ இதுதான் ப்ராஜெக்ட் ஓனர். ஓகே, கிரியேட் ப்ராஜெக்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து we have to create a deployment. நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு, பட் டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணல அந்த டேட்டாபேஸ்க்கு. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் கிரியேட் திஸ். இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த எந்த சர்வர்லாம் கேட்கும். we can use the same thing. அண்ட் இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஐ வாண்ட் இட் டு பி லைக் M0. இதுதான் ஃப்ரீ, மற்ற எல்லாமே காசு. சரியா? ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நியர்பை ரீஜன் சூஸ் பண்ணிக்கோங்க. கிரியேட் டிப்ளாய்மெண்ட். எஸ். ஸோ இதை என்ன பண்ணணும்னா, இட் வில் கிரியேட் டிப்ளாய்மெண்ட் ஃபார் அஸ். அண்ட் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லுது. ஐ வில் காப்பி திஸ் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ என்னோடய ரீட்மி ஃபைலை வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. நீங்கள் அங்கே வைக்கக்கூடாது, பட் எனவே நான் இங்கே வச்சுக்கிறேன். இது என்னோட பாஸ்வேர்ட் அண்ட் என்னோடய யூசர் நேம் வந்து void 0 error. ஓகேவா? ஸோ ஐ வில் கிரியேட் திஸ் டேட்டாபேஸ் யூசர். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஸோ இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் ஏ கனெக்ஷன் ஐபி அட்ரஸ். பை டிஃபால்ட்டாக என்னோட கரண்ட் ஐபி அட்ரஸ் வந்து ஆட் பண்ணிடுச்சு லோக்கல் ஆக்டிவிட்டிக்கு. ஓகேவா? அண்ட் டேட்டாபேஸும் கிரியேட் பண்ணியாச்சு, விச் இஸ் நைஸ். இப்போது நான் என்னோட லோக்கல் மிஷின்லேருந்து ஐ ஹவ் டு கனெக்ட் டு திஸ் க்ளவுட் டேட்டாபேஸ். அதை எப்படி பண்ணலாம்? ஐ கேன் யூஸ் சம் மெத்தட் கால் கனெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய நம்மளுக்கு காமிக்கும். லெட்ஸ் கோ டு டிரைவர்ஸ் அண்ட் வி கேன் யூஸ் திஸ் ஸ்னிப்பெட். ஓகே, ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் தி பாஸ்வேர்ட். ஸோ நீங்கள் பை டிஃபால்ட்டாக நீங்கள் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். நான் வந்து பாஸ்வேர்ட் என்ரோல் பண்ணதால ஐ வில் ஹேவ் தி பாஸ்வேர்ட் ஹியர். இப்போ காப்பி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்ளிகேஷனில். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ வில் கோ ஹியர் அண்ட் ஐ வில் ஹேவ் லைக் திஸ். என்னோட
இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சேவ் திஸ். எனக்கு இப்போ இந்த ஆல்ரெடி எனக்கு இது இருக்கு இல்லையா? ஸோ வாட் ஐ கேன் டூ, ஐ கேன் ரிமூவ் திஸ் ஒன். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டேட்டா பேஸ் இந்த MongoDB வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ வில் கிரியேட் நியூ ஃபோல்டர் ஹியர். ஓகே, என்ன ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கால் lib அப்படின்னு சொல்லிட்டு. லிப்னா லைப்ரரிஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஐ வில் ஹாவ் லைக் திங். என்ன வேணால் நேமிங் கன்வென்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வில் ஹாவ் திஸ் நேமிங் கன்வென்ஷன். ஸோ அதுக்குள்ளே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன், கால் db.js சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஐம் கோயிங் டு கனெக்ட் திஸ் ஸ்ட்ரிங் இல்லையா? ஸோ நான் காப்பி பேஸ்ட் பண்ண இந்த ஸ்ட்ரிங் இருக்குது இல்லையா? ஐ வாண்ட் டு கனெக்ட் திஸ் ஸ்ட்ரிங். ஸோ இதுக்கு நம்ம கோட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, தேர் ஆர் மெனி வேஸ் டு கனெக்ட் திஸ் கோட். ஓகே, MongoDB கனெக்ட் பண்ணலாம். பட் நம்ம டிப்பிக்கலாக யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் சம்திங் கால் mongoose அப்படின்னு இருக்குது. நம்ம நேற்று பார்த்தோம்ல mongoose சொல்லிட்டு, அதுதான் வந்து ஒரு பேக்கேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மாடலிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் லைக் நீங்கள் உங்கள் டேட்டா பேஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேக்கேஜ் தான் இந்த mongoose. ஓகே, ஸோ நீங்கள் வந்து NoSQL டேட்டா பேஸஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த mongoose ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவே SQL யூஸ் பண்ணுறீங்க, லைக் MySQL யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சீரியலைஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் யூஸ்லேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன யூஸ் பண்ணுறோம், Backend MongoDB இல்லையா? ஸோ ஐ கேன் யூஸ் திஸ் mongoose. ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரிங் இது தான். ஸோ mongoose நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, docs அண்ட் கோ டு இன்ஸ்டாலேஷன் இருக்கா, இன்ஸ்டாலேஷன் குயிக் ஸ்டார்ட் போயிடுவோம். குயிக் ஸ்டார்ட் இதுதான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கோட். ஸோ நான் இங்கே இது காப்பி பண்ணி வச்சுக்கோ, இந்த கோட் போயிடும் எனக்கு. ஸோ இந்த கோட் நான் இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நான் வந்து இது இன்ஸ்டால் பண்ண போகிறேன். எப்போவுமே வென் யூஆர் லேர்னிங் டோன்ட் ட்ரை டு லைக் காப்பீஸ் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் கோ அண்ட் டைப் இட் ஆல் பை யுவர் செல்ஃப். ஐ வில் கில் திஸ் டெவலப்மெண்ட் சர்வர், Ctrl+C ஃபார் கில்லிங். க்ளே பண்ணுறேன், npm install I want mongoose. தட்ஸ் ஆல். இது என்ன பண்ணணும், அந்த mongoose பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் MongoDB வந்து இன்ஸ்டால் பண்ண அவசியம் தேவையில்லை. அதுக்கு mongoose ஆட்டோமேட்டிக்காக அந்த கனெக்ஷன்ஸ் வந்து அது பார்த்துக்கும் behind scenes. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இது நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கான இந்த ஸ்ட்ரிங் தான் இந்த ஸ்ட்ரிங். ஓகே, mongoose.connect சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் கோயிங் டு கிரியேட் as a நியூ ஃபங்க்ஷன் ஹியர். ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் கிரியேட் ஃபங்க்ஷன். அது வேறு ஃபங்க்ஷனாக வச்சுக்க போகிறேன். இதுக்குள்ளே தான் நான் அந்த mongoose வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஐ கேன் ஹாவ் திஸ் கமெண்ட் ஹியர். ஸோ இது நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், பட் ஐ வில் ரைட் இட் ஃபார் நவ். ஸோ await mongoose. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேஸ் கோட் காமிக்குது. ஸோ mongoose நான் வந்து இப்போ என்டர் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணிக்கிச்சு. நைஸில். ஸோ .connect இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கனெக்ட் பண்ணும் போது என்னோடய URL, இந்த URL தான் நம்ம காப்பி பண்ண அந்த URL. ஸோ நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ மேக் ஷுர் யூ ஷுட் ஹாவ் யுவர் யூசர் நேம் ஆஸ் வெல் அஸ் யுவர் பாஸ்வேர்ட். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து வராது. ஓகே, அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் நிறைய வேணால் வச்சுக்கலாம். ஐ கேன் ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸ் ஹியர். ஓகே, ஸோ ஃபார் நவ் ஐ வில் ஹேவ் இட் லைக் திஸ். அண்ட் இது வேரியபிள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ் ஆஃப் கனெக்ட் டிபின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ எப்போ நம்ம await யூஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு யூஸ் சம்திங் கால் async. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி async போட்டுக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த mongoose கனெக்டை வந்து ஐ கேன் புட் இட் இன்சைட் அ ட்ரை கேட்ச் பிளாக். ஸோ இதுக்கான சிண்டெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த இது. ஸோ இங்கே ட்ரை பண்ணும்போது ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா இட் வில் கேட்ச் இட் ஹியர். JavaScriptல உள்ள லாஜிக் இது, சரிங்களா? ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் கோட் ஹியர். சூப்பர். அண்ட் எரர் வந்துச்சு அப்படின்னா ஐம் கோயிங் டு console log it like this. ஸோ லாக் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு லாக் பண்ணலாம், நான் எரர் பண்ணலாம். ஐ வில் யூஸ் எரர். ஸோ console.errorன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ சேம் இந்த லாக்னால் உங்களுக்கு வந்து பெருசாக ஹைலைட்டிங் காமிக்காது, எரர்னா ரெட்டில் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, அதான் டிஃப்ரென்ஸ். இப்போது இதுக்குள்ளே வந்து யூ வில் ஹாவ் சம்திங் கால் எரர். நம்ம ஆல்ரெடி கேட்ச் பண்ணுறோம்ல, அந்த எரர் நம்ம வந்து இங்கே வாங்கிக்கலாம். எரர் டாட் அண்ட் வி ஹேவ் சம்திங் கால் மெசேஜ்னு இருக்கும் இதுக்குள்ளே. ஸோ எதாவது எரர் ஆச்சுன்னா இந்த எரர் எதனால் ஆச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கும். அண்ட் ஐ வாண்ட் டு லைக் எரர் வரும்போது ஐ வாண்ட் டு க்ளோஸ் திஸ் ரைட். ஸோ அதுக்கு நான் வந்து ப்ராசஸ் ஒன்று கால் பண்ணுறேன். process.exit வந்து 1 அசைன் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, ஸோ எரர் வரும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிடும், இந்த ப்ராசஸை வந்து டெர்மினேட் பண்ணிடும். ஓகே, அதுக்கான ப்ராசஸ் தான் இந்த எக்ஸிட். இப்போது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். லைக் என்ன டவுட்னா, அன்பு இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக நம்மளோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம MongoDBயை கனெக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஸ்ட்ரிங்கு தான் இந்த க்ரெடென்ஷியல்ஸ், இந்த லிங்க்கு. ஓகேவா? இந்த லிங்க்கை சப்போஸ் GitHubல யாராச்சும் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யார் வேணாலும் உங்களோட டேட்டா பேஸில் வந்து ரைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து செக்யூர் பண்ணோம் இல்லையா, நம்ம செக்யூர் பண்ணலாம். ஓகே, அண்ட் வாட் ஐ வில் டூ இஸ் லைக் இங்கே நம்ம இந்த மெசேஜ் போடுறேன் என்னென்னா,
சப்போஸ் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா ஐ ஹேவ் டு நோ இல்லையா, லைக் சக்ஸஸ்ஃபுல் கனெக்ட் ஆயிடுச்சுன்னு தெரியணும்ல, செக் பண்ணுறது தான் லாக் பண்ணுறேன் இங்கே வந்து. ஸோ MongoDB கனெக்டட் அப்படின்னு போடுறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். இப்போ வந்து அழகாக நம்ம வந்து எப்பப்பெல்லாம் அந்த கனெக்ட் டிபி நம்ம கால் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் செக் MongoDB கனெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். சப்போஸ் எரர் இருந்துச்சுன்னா இட் வில் பிரிண்ட் அஸ் தி எரர். ஓகே, மேக் சென்ஸ். இப்போது இது வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனாக கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஐம் கோயிங் டு மேக் இட் அஸ் அ மாடியூல். அதுக்கு என்ன பண்ணலாம், ஐ கேன் எக்ஸ்போர்ட் இட். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆஃப் கனெக்ட் டிபி அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் டிபி. ஓகே, நைஸ். ஸோ இதுதான் நம்ம பண்ணுற விஷயங்கள். லெட்ஸ் சேவ் திஸ். நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இது எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்ட் இதெல்லாம் நம்ம தேவையில்லை, இது நமக்கு அன்வான்ட்டாக வந்திருக்கு, அது நம்ம தேவையில்லை. ஓகே, ஸோ ஏன் இப்படி வந்திருக்குன்னா, இப்போ நம்ம வந்து mongoose.conf வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டு கூட வி கேன் ஹேவ் லைக் திஸ் கனெக்ட், இது ஆஸ் இட் இஸ் ஒர்க் ஆகும். ஓகே, பட் நம்ம வந்து டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லெட்ஸ் சேவ் திஸ். ரைட். ஸோ இப்போ இது நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த deep.js வந்து நம்ம ரன் பண்ண தெரிஞ்சிடும். ஸோ எப்படி ரன் பண்ணலாம், லெட்ஸ் கோ டு யுவர் டெர்மினல். இங்கே வந்து நிறைய வழி இருக்குது ரன் பண்ணதுக்கு. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த deep.js வந்து என்னோட main.jsல இம்போர்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன், என்ன போட்டலாம் எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷன் ரன் ஆன ஒன்று கனெக்ட் டிபி அப்படின்னு போட்டு ஐம் கோயிங் டு கால் மை கனெக்ட் டிபி ஃபங்க்ஷன். ஸோ கனெக்ட். ஸோ இது வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் நேமு கனெக்ட் டிபின்னு வச்சுருக்கேன்னா, ஸோ நான் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு ஐ கேன் ஹேவ் லைக் திஸ். ரொம்ப கேஸ் இன்ஸ்டன்ட் நீ போட்டுக்கணும். இங்கே பார்த்தீங்களா, ஸோ கனெக்ட் பண்ணும்போது இட்ஸ் கமிங் ஃப்ரம் mongoose. நமக்கு இது தேவையில்லை, நமக்கு இது தான் தேவை, கனெக்ட் டிபி. ஸோ ஐம் கோயிங் டு கால் திஸ் லைப்ரரி. ஆட்டோமேட்டிக் இம்போர்ட் பண்ணிக்கிச்சு. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மெத்தட் ஃபங்க்ஷன் இல்லையா, அதனால் அப்படி போட்டுக்கிறேன். லெட் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ லெட் மீ கோ ஹியர், லெட் மீ கிளியர் தி ஸ்க்ரீன். npm run என்ன போட்டிருக்கோம் நம்ம, சர்வர் நினைக்கிறேன் இல்லையா, சர்வர் என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா we have some errors. ஸோ errors is good. ஸ்கால் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா cannot find module போட்டிருக்கு. ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா, இந்த கண்ட்ரோலில் வந்து route.js வந்து லைக் இந்த router.js தான் கரெக்டாக லிங்க் பண்ணலாம்னு போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஃப்ரம்னு போகுது, எங்கே போட்டிருக்கோ அதான் நீங்கள் செக் பண்ண வேண்டியது இடம். ஸோ நம்ம ரவுட்குள்ளே போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have to specific like .js நீங்கள் சொல்லணும், அப்போ தான் தெரியும் சம்டைம்ஸ். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். திருப்பி என்ன பண்ணுறேன், அப்படி கிளியர் தி ஸ்க்ரீன், கிளியர் பண்ணுறேன், திருப்பி ரன் பண்ணுறேன் npm run server. இப்போ பார்த்தா எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ சவுண்ட்ஸ் நைஸ். செக் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தீங்களா, MongoDB கனெக்டட் வருது. நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட் வாட் லோட் பண்ணும்போது இங்கே வரல, கொஞ்சம் டைம் கழிச்சு தான் வந்துச்சு. அதான் நம்ம அதை அவாய்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இட் இஸ் அ நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸ், கரெக்டாக இட் வில் டேக் சம் டைம். அதனால தான் நம்ம வந்து கனெக்ஷன் வந்து அவாய்ட் பண்ணி நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ இதாங்க பிரிட்டி சிம்பிளான ஒரு கான்செப்ட். இது புரிஞ்சது எல்லாருக்குமே? ஏன்னா இது புரியலன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது இதுக்கு மேலே. அதான் கேட்குறேன், உங்கள் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது. புரிஞ்சுதா? யாருக்காச்சும் புரியல என்கிட்ட சொல்லுங்கள். இருக்கீங்களா இல்லையா எல்லோரும்? எப்போவுமே லைக் ஒரு பர்சன் யாராச்சும் வந்து பேசுகிறாங்க வச்சுக்கோங்களேன், கிவ் சம் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட். நான் உங்கள் ஊரை நினச்சி லைக் ஓகே பெரிய லைக் எனக்கு கோயம்புத்தூர் அந்த கொங்கு ரீஜன் ஏன் பிடிக்குன்னா, லைக் அவங்க கூப்பிட்றது அந்த மரியாதையாக கூப்பிடும். ஓகேங்களா? அந்த மரியாதைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா கிவ் சம் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட். வேலை விட இல்லாமல் இப்போ கிடையாது. ஐ ஹவ் போஸ்ட்பாண்ட் அ மீட்டிங் பிகாஸ் ஆஃப் திஸ் செக்ஷன். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கிவ் சம் ப்ராப்பர் ரெஸ்பெக்ட். ஒருத்தன் கேட்குறாங்கன்னா லைக் ஆடு மாடிக்கிட்ட பேசுறது கிடையாது. இப்போ நான் அவங்ககிட்ட பேசுறது பதிலாக நான் லைவ் பண்ண வச்சுக்கோங்களேன், ஐ வில் கெயின் சப்ஸ்கிரைபர்ஸ், ஐ வில் கெயின் மணி. நான் அது பண்ணுறேன்னா. ஸோ கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிவிட்டு அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து கவனிக்காமல் தான் இருக்கீங்க, எனக்கு தெரியும். ஓகே, பட் ட்ரை டு லிசன். மேபி ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுத்து பாருங்கள். ரைட். இப்போ என்ன பண்ணலான்னா லைக் நீங்கள் deep.jsக்குள்ளே போய் பாருங்களேன். நம்ம கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். பட் இப்போ ஒரு இஷ்யூ இருக்குங்க. என்ன இஷ்யூனா,
நம்ம வந்து we are exposing this information which is very secure sensitive information right. நம்ம வந்து நம்ம கோடில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிட் ட்ராக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு தான் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will create a new file called .envன்னு சொல்லிட்டு there's some file called .env which called environment file அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதை போட போகிறீங்களோ ஹைட் பண்ண போகிறீங்களோ ஸோ இதுதான் நான் ஹைட் பண்ண போகிறேன் இல்லையா. அதாவது கிட்லேருந்து நான் ஹைட் பண்ண போகிற விஷயங்கள் ஐ வாண்ட் டு ஹைட் திஸ் ஸ்ட்ரிக் டெக்ஸ்ட். ஸோ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் ஒரு வேல்யூவில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வேரியபிள் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கான திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது டபுள் கோட்ஸை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. டபுள் கோட்ஸ் அண்ட் ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரிங் இல்லையா டபுள் கோட்ஸ் தான் நீங்கள் போடணும். இதுக்கான பேர் என்ன வச்சுக்கலாம். ஸோ MongoDB URIன்னு வைக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் அதோட வேல்யூ. இதுதான் அதோட வேரியபிள் நேமு அதுக்கான வேல்யூ தான் அது சரிங்களா. ஸோ இங்கே நீங்கள் வந்து உங்கள் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் போட்டுக்கலாம். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் .envயும் ட்ராக் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நான் வந்து இப்போ கிட்டில் வந்து நான் ஹைட் பண்ணணும். எப்படி ஹைட் பண்ணுறது. .gitனுள்ள போயிட்டு இங்கே ஹைட் பண்ணிக்கலாம். .envயும் ஹைட் பண்ணணும். ஹைட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். லெட்ஸ் சேவ் திஸ். பார்த்தீங்களா .gitடும் வந்து ஹைலைட் கம்மியாகிடுச்சு. ஸோ இப்போ கிட் இதுவும் ட்ராக் பண்ணாது. ஓகே நைஸ். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் கொண்டு வந்து எனக்கு காமிக்கணும். ஓகேவா எதான வே. ஸோ இதை நீங்கள் எப்படி அசஸ் பண்ணலாம்னா யூஸிங் process.env. ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்ஜிஎஸ் ரன் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த டெர்மினலில் தான் நம்ம ப்ராசஸ் கால் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸில் இந்த env நம்ம கால் பண்ணிவிட்டு நம்மளோட கீயோ என்னவோ நம்ம அதை போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீ என்னது இங்கே போனீங்க வச்சுக்கோங்களேன் MongoDB URI இதுதான் நம்மளோட கீ. நம்ம ஆசிரியஸ் போட்டுக்கலாம். ஸோ லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ ஹியர். ஸோ லெட்ஸ் கிரியேட். என்ன போட்டிருக்கு URI parameters must be a string got undefined. ஓகே இது நல்ல விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்களா எரர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இந்த URI அதாவது இதுதான் இந்த கனெக்டில் வந்து ஷுட் பி லைக் ஸ்ட்ரிங்காக இருக்கணும். பட் வந்து அன்டிஃபைன்டாக இருக்குது. அன்டிஃபைன்னா வேல்யூவே இல்லாததான் அன்டிஃபைன் சொல்லுவாங்க JavaScriptல கரெக்டாக. பை டிஃபால்ட்டாக ஏதாவது வேரியபிளில் நீங்கள் வந்து வேல்யூ தரலன்னா அது ஸ்டேட் வந்து அன்டிஃபைனில் இருக்கும். அதான் அன்டிஃபைன் வந்திருக்கு. ஸோ ஏன் அன்டிஃபைன் இருக்குன்னா ஸோ நோட்ஜேஸ்க்கு வந்து பை டிஃபால்ட்டாக அந்த ப்ராசஸ் வந்து அதுக்கு புரியாது. அது புரியறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு தனி பேக்கேஜ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த பேக்கேஜ் பேர் தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் .envன்னு சொல்லிட்டு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாமா. லெட்ஸ் கோ டு npm install .env கிளிக் என்டர். ஸோ இது வந்து ஒரு தனி பேக்கேஜ். ஸோ .env ஃபைல்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேக்கேஜ். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்ட உடனே அதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். எப்படி கான்ஃபிகர் பண்ணணும்னா எங்கெங்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி process.env ஃபைலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே வந்து யூ ஹேவ் டு கால் தி import .env. நிறைய ஃபைல்ஸ் இருக்குது பட் ஐ வில் யூஸ் .env for now. env from .env அண்ட் இந்த .env ஃபைல் வந்து நீங்கள் கால் பண்ணும்போது .configure சொல்லி நீங்கள் கால் பண்ணிக்கணும். .config. ஓகே. ஸோ இந்த கான்ஃபிக் என்ன பண்ணணும்னா இந்த நம்ம லோக்கலில் இருக்கிற .env ஃபைலில் வந்து இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து அது கான்ஃபிகர் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இதுதான் லாஜிக். ஓகே செக் பண்ணி பார்க்கலாமா. லெட்ஸ் சேவ் திஸ். கோ ஹியர் ரன் திஸ் அகெயின் npm run server இல்லையா. இப்போ பாருங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கனெக்டின்னு வந்திருக்கு. இப்போ என்ன ஹைலைட்னா நம்ம வந்து எங்கேயுமே நம்ம சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேவ் பண்ணல. ஓகே. ஸோ இதான் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ நான் வந்து இதை கமிட் பண்ணிட்டே வச்சுக்கோங்க கிட்டில் இங்கே வந்து .env ஃபைலே இருக்காது. ஸோ எந்த ஃபைல் க்ரியேட் பண்ணு சொல்லி நமக்கு ஒரு ஐடியாவே இருக்காதுல்ல. அதனால் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த .env ஃபைல் மாதிரி இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். இது இப்போ என்ன வைப்பாங்கன்னா .env.example அதாவது அந்த env வந்து எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைக்கிறது தான் இது. இதுக்குள்ளே நீங்கள் வேல்யூஸ் போடாமல் வச்சுக்கலாம். ஐ கேன் ரிமூவ் திஸ் வேல்யூஸ். இதான் என்னோட டெம்ப்ளேட். ஸோ ஃபியூச்சரில் யாராச்சும் கிட்டில் வந்து பார்க்குறாங்கன்னா ஓகே env ஃபைலில் இது மாதிரி கீ இருக்கணும் போல் அப்படின்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகே தட்ஸ் தி ஐடியா. இட்ஸ் க்ளோஸ் திஸ் அண்ட் இப்போ எல்லாமே கிட்டில் புஷ் பண்ணலாமா. ஸோ லெட் மீ புஷ் எவ்ரிதிங் ஆட் எவ்ரிதிங் கனெக்ட் டு MongoDB with .env with env போடலாம் env ஃபைல். ஸோ கமிட் பண்ணுறேன் சிங்க் பண்ணுறேன் டன். ஸோ இப்போ நம்மளுக்கு env ஃபைல் வந்து ரொம்ப செக்யூரிட்டாக இருக்குது இல்லையா. நைஸ். இப்போது லெட்ஸ் கோ டு அவர் கோட் ஹியர்
அண்ட் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டேரெக்டாக நம்மளோட டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ரீட் பண்ணது கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதுவுமே நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மூவி கிரியேட் இந்த ரவுட்குள்ளே போயிட்டு இதை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா இது இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து I have to create the movie info. ஓகே, ஸோ இது ப்ராசஸ் என்ன, ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து இந்த ரிக்வஸ்ட்டாக நான் வந்து I have to get the information. ஸோ என் ஸ்ட்ரக்சர் என்னென்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் என் ஸ்ட்ரக்சர் நான் வச்சுக்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஸ்ட்ரக்சர் வந்து I want ID, title, description and image maybe. Okay, image இப்போதைக்கு வேண்டாம். I will do the ID and title for now and description for now. Okay, that's enough. So let's save this, and you can also have something called created at code use பண்ணிக்கலாம். பட் இதுவும் நான் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறேன். Let's go and have a simple field. ID, title, description இது 3 தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இது நீங்கள் எப்படி பண்ணலாம். ஸோ யூ கேன் வென்எவர் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்ட் மேலே நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட் மேனில் ஐம் கோயிங் டு யூஸ் போஸ்ட் மெத்தட், அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு சென்ட் சம் மெசேஜ். ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் வந்து ஐம் கோயிங் டு லாக், லைக் என்ன லாக் பண்ண போகிறேன்னா லாக் ரிக்வஸ்ட். ஓகே, ஸோ ரிக்வஸ்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ரிக்வஸ்ட் டாட் பாடின்னு சொல்லணும் வாங்குறேன். பிகாஸ் நம்ம ஏதாச்சும் ஒன்று இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இந்த ரிக்வஸ்ட் டாட் பாடிக்குள்ளே இருக்கணும். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இங்கே நான் எப்படி பாஸ் பண்ணலான்னா பாடிக்குள்ளே போயிருங்க. இங்கே வந்து யூ கேன் பாஸ் எனி வேல்யூஸ் ஹியர். ஓகே, ஐ வில் சூஸ் ரா அண்ட் ஜேசன் ஃபார்மேட் எனக்கு வேணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஐ கோயிங் டு எடிட் திஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்டாக ஃபஸ்ட் வந்து ஐ வாண்ட் ஐடி, இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம அங்கேயே போட்டுக்கலாம். ஐடி, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஐடி இது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகணும் இல்லையா. ஸோ நம்ம இதை இக்னோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, டைட்டில். ஸோ டைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் லைக் கிரி. நெக்ஸ்ட் வந்து ஹேவ் சம்திங் கால் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் லைக் கில்லி டிஸ்கிரிப்ஷன். ஸோ கில்லி டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, இட்ஸ் சேவ் திஸ். ஸோ இது நான் வந்து இங்கே பார்த்தீங்களா இதுவும் வந்து ஒரு டாட் மார்க் காமிக்குது, விச் மீன்ஸ் அது வந்து இன்னும் சேவ் பண்ணல. நான் சேவ் பண்ணக்க பண்ணிக்கலாம். கண்ட்ரோலைஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிக்கும் அது. ஓகே, ஒரு ரிக்வஸ்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். பட் இப்போ அதெல்லாம் வேண்டாம், நான் டேட்டா ரன் தான் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு சென்ட் திஸ் ரிக்வஸ்ட். சென்ட் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் நம்ம இந்த ரெஸ்பான்ஸை நம்ம எங்கேயுமே வந்து ஸ்டாப் பண்ணல இல்லையா. ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ரெஸ்பான்ஸை வந்து ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் இதில் வந்து அவங்க ரிட்டர்ன் திஸ் ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் ஜேசான் பண்ணிவிட்டு இங்கே வந்து அவங்க பாஸ் ரிக்வஸ்ட் டாட் பாடி. லெட்ஸ் சேவ் திஸ். இப்போ பாருங்கள் சென்ட் தரும்போது எதுவுமே வரல உங்களுக்கு. ஓகே, இந்த பாடி எதுவுமே வரல. ஏன் வரலன்னா இதுதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். Because when you are working on this kind of documents, many people will explain this error. ஸோ நீங்கள் போஸ்ட்மேனில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சென்ட் பண்ணாலுமே இந்த எக்ஸ்பிரஸ்க்கு வந்து அது புரியாது. இது வந்து என்ன ஃபைல்னு அதுக்கு புரியாது, என்ன இன்ஃபர்மேஷன் புரியாது. அது புரியத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட மெயின் ஜேஎஸ்குள்ளே டாப்பில் போயிட்டு we have to configure application like this. ஒரு மிடில்வேர் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங் மிடில்வேர்ஸ். ஸோ நம்ம மிடில்வேர்ஸ் எப்படி யூஸ் பண்ணோம், நம்ம ஆப்பை அந்த எக்ஸ்பிரஸ் ஆப்பை கால் பண்ணிவிட்டு டாட் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we have to use the method. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ஹேண்ட்லஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ எக்ஸ்பிரஸ்லேயே ஒன்று இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் டாட் ஜேசான் ஒன்றும் சொல்லிட்டு ஒரு மிடில்வேர் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோன்னா இந்த ஜேசனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நீங்கள் என்ன ஜேசன் நீங்கள் அமிச்சாலுமே இந்த போஸ்ட் மேலே நீங்கள் அமிச்சாலுமே அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த ரிக்வஸ்ட் டாட் பாடியில் வந்து அது வந்து பாஸ் பண்ணும் அந்த இன்ஃபர்மேஷனை. இதுதான் அது பண்ணுற லாஜிக். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து என்டர் பண்ணிட்டேன் வேல்யூவை, சென்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக we are getting the response. நம்ம என்ன இங்கே டைப் பண்ணுறோமோ அது இங்கே அழகாக வருது. ஸோ சில பேருக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியாமல் இருப்பீங்க இல்லையா. எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனில் யார் தருவாங்கன்னா ரியல் ஜேஎஸ்க்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களே அதுதான் அந்த இன்ஃபர்மேஷன். ரியல் ஜேஎஸ்ஸாக என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்வருக்கு புஷ் பண்ணணும். அண்ட் புஷ் பண்ணி இங்கே என்னென்ன ரெஸ்பான்ஸ் தரீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கேல்குலேஷன் ஒர்க் ஆகும். ஓகே, ரைட், சூப்பர். ஸோ இப்போ வந்து பக்கா வேலை செய்யுது. அண்ட் இஃப் யூ வாண்ட் லைக் இங்கே இன்னும் மெத்தட் இருக்குது, இந்த ஃபார்ம் யூஆர் லைன் கோடுன்னு சொல்லிட்டு. ஸோ இது இங்கே இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணலாம், லைக் டைட்டில் கில்லி அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். லைக் டிஸ்கிரிப்ஷன் சம் டிஸ்கிரிப்ஷன் அப்படி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி போட்டிங்கன்னா வந்து இட் won't work. சென்ட் பார்த்தீங்களா எம்டியாக வந்திருக்கு. இந்த வேல்யூ அதுக்கு புரிஞ்சிக்க முடியல. ஸோ இது புரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பியும் we have to apply another middleware call யூஸ். ஸோ மிடில் யூஸ் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் டாட்
URL encoderன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, அதுக்குள்ளே வந்து யூ ஹேவ் டு ஹேவ் அ மெத்தட் கால் எக்ஸ்டெண்டட் ட்ரூ வச்சுக்கணும். ஸோ இது என்ன பண்ணோன்னா இந்த URL இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு URL என்கோடர் போட்டிருக்கு. ஸோ இந்த தர இன்ஃபர்மேஷனை வந்து இப்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து புரிஞ்சுக்கும் எக்ஸ்பிரஸ் அப்ளிகேஷன். ஓகே, இப்போ பாருங்களேன், சென்ட் தர இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே வருது. இதுதான் அதுக்கான லாஜிக். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் ஆல்சோ லைக் இஃப் பாசிபிள் ஐ வில் கமெண்ட் திஸ் திங் இங்கே எதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங் ரிவர்ஸ் sync changes. நைஸ், சூப்பர். இப்போ நம்மளுக்கு வி ஹேவ் தி ரிக்வஸ்டட் பாடி இல்லையா? இப்போ நம்ம வந்து இந்த MongoDBயில் வந்து வி ஹேவ் டு கிரியேட் இட். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் டேரெக்டாக MongoDBயில் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ நீ இது எப்படி பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு MongoDB ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஐ வில் யூஸ் MongoDB அண்ட் இது பண்ணியாச்சு இல்லை, ஐ வில் க்ளோஸ் திஸ். ரிவ்யூ ஸ்டெப்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, டன். யா, இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணிடுவோம் தெரியுதுக்காக. அண்ட் இதை நீங்கள் எப்படி பார்க்கலான்னா, நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, டிப்ளாய்மெண்ட்டில் டேட்டா பேஸ் ஒரு சைட் பார் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் யூ ஹேவ் டு ப்ரௌஸ் ஃபார் கலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பண்ணோம், பட் இப்போ நம்ம வந்து திருப்பி தெளிவாக பார்க்கலாம். ரைட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக லைக் நிறைய சாம்பிளாக இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஏன் இருக்குன்னா, நம்ம க்ரியேட் பண்ணும் போதே நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக இது மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வேணான்னு நீங்கள் அங்கே டிசேபிள் பண்ணியிருக்கலாம், பட் நான் இப்போதைக்கு அதை நான் டிசேபிள் பண்ணாதனால எனக்கு எல்லாமே சாம்பிளாக நான் இது காமிக்குது. எனக்கு எதுவுமே வேண்டாம். ஐ வில் delete everything. delete and to drop database use this name அப்படி போட்டிருக்கு, டைப் திஸ் நேம் போட்டிருக்கு. ஐ வில் யூஸ் திஸ் நேம் ட்ராப். ஸோ இப்போ இது என்ன பண்ணோம்னா, இந்த என்டிஆர் கலெக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்களா, கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எம்டியாக இருக்குது. ஓகே, I'm going to add my own data. அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். பட் எதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தான் பார்த்துக்கணும். சரியா, சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம கோட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு எப்போவுமே யூ ஷுட் வேலிடேட் யுவர் டேட்டா. நெவர் ட்ரஸ்ட் தி யூசர். ஓகே, லைக் யூசர்னு இல்லை, பொதுவே சொல்லணும்னா பீப்புள் டச் பண்ணக்கூடாது எப்போயுமே. ஓகேங்களா, எல்லாமே ஒரு வாழ்க்கையில் வேறு லெவலில் நம்ம லெசன் டீச் பண்ணிட்டு போவாங்க. அதனால் எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் வந்து யாரும் நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரோக்ராமிங்லேயுமே இது அடங்கும். ஓகே, ரைட். ஸோ இது நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வாட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம சேவ் பண்ண போகிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து மங்கூஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ மங்கூஸில் நம்ம என்ன பண்ணலாம்னா, வி கேன் க்ரியேட் அஸ் அ மாடல். ஸோ உங்களோட ரூட் டைரக்டரியில், ரூட்னா நம்மளோட டாப் டைரக்டரியில் வி கேன் க்ரியேட் அ ஃபோல்டர் கால் மாடல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாடல்ஸில் வி கேன் ஹாவ் அவர் ஸ்கீமா க்ரியேட்டட். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட் மீ கிரியேட் அ நியூ ஃபைல் ஹியர். அண்ட் இது நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோம், மூவிக்காக க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ மூவிஸ் இல்லை மூவிட்ட கூட வச்சுக்கலாம், மூவி டாட். இது வந்து நான் பேர் வைக்கிறதுக்காக model.js வச்சுக்கிறேன். பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா புரியும். கரெக்டாக நம்ம அந்த கன்வென்ஷன் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் பாருங்க. மூவிஸ் டாட் controller.js அதே மாதிரி மூவி டாட் model.jsன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த மூவியில் என்ன இன்ஃபர்மேஷனாக சேவ் பண்ண போகிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்கீமை நான் க்ரியேட் பண்ணணும். ஓகே, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எப்படி பண்ணலான்னா, யூ ஹேவ் டு கால் எ ஸ்கீமா. ஸோ இது எங்கேருந்து இருக்குது, மங்கூஸில் வருது. ஓகே, வி ஹேவ் டு கிளிக் ஆன் திஸ், ஆட்டோமேட்டிக் இம்போர்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து ஐ ஹேவ் டு ஹாவ் மை வேல்யூஸ், என்னென்ன டேட்டா ஃபீல்டாக வச்சுருக்கணும் அதை நம்ம போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு ஹேவ் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ டைட்டில் இது என்ன டைட்டிலாக இருக்க போகுது, இட்ஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ இது வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஸ்கீமா. இதெல்லாம் பண்ணுறேன், ஐம் கோயிங் டு சேவ் இன் அ வேரியபிள். ஸோ இந்த ஸ்கீமா க்ரியேட் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து ஒரு வேரியபிள் சேவ் பண்ணியிருக்கணும், கான்ஸ் மூவி ஸ்கீமான்னு சொல்லிட்டு. ஓகே, இல்லை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சிம்பிளாக வந்து கூட ஸ்கீமா கூட வச்சுக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் இன்டர்னல் ஃபைல் நேம். நம்ம பாருங்களேன், நம்ம இண்டிவிஜுவலாக ஃபைல் க்ரியேட் பண்ணதுனால வி கேன் ஹாவ் மோர் ஃப்ரீடம். நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேர் வைக்கலாம். இந்த பேர் வந்து அங்கே கான்ஃப்ளிக்ட் ஆகாது இல்லைங்களா? அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ரைட், இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கான ப்ராசஸ் நான் எழுதுகிறேன் உங்களுக்கு. ரைட் தி ஸ்கீமா, create your model. ஸோ இந்த மாடல் எப்படி க்ரியேட் பண்ணி பார்க்கலாமா? எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி. ஸோ யூ ஹேவ் டு யூஸ் மாடல். இந்த மாடல் எங்கே இருக்குன்னா மங்கூஸ்லேருந்து டேட்டா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் இம்போர்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ்ங்க, மங்கூஸ் டாட் மாடல் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வில் யூஸ் ஜஸ்ட் அஸ் அ மாடல்
அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா we have என்ன நேம் வேணும்னு நீங்கள் போடுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை சிம்பிளராக ஆக்கணுன்றதுக்காக I will put in சிங்குலர். ஸோ எப்போயுமே சிங்கிளாக போடும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணும்போது இது வந்து ப்ளூரலாக போட்டுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மூவி அப்படின்னா மூவிஸ், யூசர் அப்படின்னா யூசர்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்மளோட ஸ்கீமா, நம்ம க்ரியேட் பண்ண ஸ்கீமா என்னது, இதுதான் நம்ம ஸ்கீமா. ஓகே, அந்த ஸ்கீமா இங்கே போட்டுக்கிறேன். ஸ்கீமா டன். ஸோ இதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். கான்ஸ் இது பேர் என்னது, மூவின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த மூவி வச்சு தான் கால் பண்ணுவீங்க. சரியா? இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு mongoose தேவையில்லை. நான் ஆல்ரெடி செக் பண்ணதுக்காக போட்டுது. I will remove this mongoose. அண்ட் எப்போவுமே ஒரு உங்கள் கோடில் பாருங்களேன், ஒரு மாதிரி டிம்மாக இருந்துச்சுன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ அது டிம்மாக காமிக்குதா, இஸ் டிக்ளேர்ட் பட் இட்ஸ் வேல்யூஸ் நெவர் ரீட்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். அண்ட் இதை நான் வந்து மூவினை வந்து இது மாடல் மாதிரி நான் பிரிக்க போகிறேன். ஸோ தட் என்னோட எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் தெரியணும்ல, அதனால் இட்ஸ் சேவ் திஸ். ஸோ இதுதான் அவ்வளோதாங்க பண்ண வேண்டியது விஷயம். ஓகே, இதுக்கு மேலே mongoose எல்லா விஷயமே பார்த்துக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது நம்ம க்ரியேட் பண்ணுற இடத்துக்கு போயிடுவோம். வேலிடேட் பண்ணோம்ல, வேலிடேட் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் என்ன பண்ண போகிறோம்னா I'm going to create it. ஸோ எப்படி க்ரியேட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து உங்களோட நெட்வொர்க் ஆப்ரேஷன்ஸை வந்து லைக் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கள இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்கீமா, இந்த மாடல் மாதிரி. ஸோ இந்த மாடலில் வந்து இட் வில் அக்செப்ட் திஸ் வேல்யூஸ். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட கண்ட்ரோலர் ஃபைலில் வந்து அந்த மாடலில் கால் பண்ணணும். அது எப்படி கால் பண்ணலாம், யூஸிங் நியூ கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணணும். நியூ மூவி. ஓகே, ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா we have 2 fields. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா we have டைட்டில் ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, சர்ச்சன்ஸ் காமிக்குது ஆட்டோமேட்டிக்காக டைட்டில். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் வைக்கிற வச்சுக்கோங்களேன். இல்லை டைட்டில் தான் எங்கேருந்து வரப்போகுது, request.bodyன்னு வரப்போகுது இல்லையா. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா request.body. அண்ட் நல்லா பாருங்கள், request.bodyக்குள்ளே இட் இஸ் ரிட்டர்னிங் ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்குள்ளே I want டைட்டில், அதனால் body.title. ஓகே, அதே மாதிரி I'm going to pass another thing called description. அதே தான் request.body.disk. ஓகே, பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், we have to make it as a new variable. cons new movieன்னு வச்சுக்கிறேன். பிகாஸ் அதை நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம்ல, அதனால் வச்சுக்கிறேன். இப்போது இதை நம்ம வந்து இந்த மாடலாக ஃபஸ்ட்டு இந்த நம்ம என்டர் பண்ணுற வேல்யூஸை வந்து இன்னும் மாடல் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அதை க்ரியேட் பண்ண போகிறோம், சேவ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா அந்த நியூ மூவியை கால் பண்ணிக்கோங்க, டாட் சேவ் பண்ணுறோம். ஓகே, தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க வேலையே. ஆனால் நல்லா நான் வச்சுக்கோங்க, when we are doing some network operations it will take some time இல்லையா. அந்த டைமுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஏசிங்க்ரனஸாக ஆக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணுறது தான் அந்த await. ஸோ ஒரு வாட்டியும் நெட் ரிக்வெஸ்ட்டும் பண்ணும் போது யூ ஹேவ் டு மேக் இட் as a await. எப்பப்பெல்லாம் அவைட் பண்ணுறீங்களோ அப்போது அந்த ஃபங்க்ஷன் டாப்பில் வந்து யூ ஹேவ் டு யூஸ் இட் as a async இல்லையா. async. சூப்பர், இப்போ எல்லா இடமும் போயிடுச்சு. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் வந்து வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ் ஆஃப் மூவி. இப்போது என்ன ரெஸ்பான்ஸ் வரணுமோ அந்த ரெஸ்பான்ஸ் இங்கே இருக்கும். ஓகே, நைஸ். ஸோ இப்போ நம்மளோட கண்டிஷன் செக் பண்ணுங்களேன். ஸோ தேர் ஆர் 2 chances. ஒன்று வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லைனா வந்து இட் கேன் பி எரர் இல்லையா. ஸோ நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள், உங்களோட சக்ஸஸ்ஃபுல் ரிக்வெஸ்ட்டை வந்து எப்போயுமே ட்ரை கேட்சில் நீங்கள் வந்து wrap பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரை கேட்ச், ட்ரைக்குள்ளே வந்து நீங்கள் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சேவ் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, we can directly return like this, return response of status. ஸோ இங்கே ஸ்டேட்டஸ் கோட்னு ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலி என்னென்னா லைக் 20 அப்படின்னா ஓகேன்னு ஸ்டேட்டஸ்னு அர்த்தம். லைக் இது எப்படி சிக்னல் மாதிரிங்க, ட்ரெயினில் போகும்போது சிக்னல் இருக்குது இல்லைங்களா, அது மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்லேயும் we have many நெட்வொர்க் ஸ்டேட்டஸ் கோட்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணது தான் 200ன்னு சொல்லிட்டு. பட் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், we are creating a நியூ ரெக்கார்ட். ஸோ நியூ ரெக்கார்ட் கிரியேட்டட் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கோட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 201. ஓகே, அண்ட் I'm going to pass a JSON. அண்ட் என்ன JSON பாஸ் பண்ண போகிறேன், நான் என்ன க்ரியேட் பண்ணணும் எனக்கு வந்து அது வேணும் எனக்கு. அதான் ஒரு குட் ப்ராக்டிஸ் எப்போயுமே ஃபாலோ பண்ணும்போது. ஸோ I'm going to copy and paste just here. ஓகே, சூப்பர். இப்போ அதே எல்லாம் வந்து என்ன பண்ணுறது, after return the response with the status of 400ன்னு சொல்லி போடுறேன். வாட்ஸ் 400 பார்த்தீங்கன்னா லைக் பேட் ரிக்வெஸ்ட், அதுதான் அது மீன் பண்ணுது. அண்ட் JSONல வந்து I'm going to put a object மெசேஜ் வந்து இந்த எரர் டாட் மெசேஜ்னு இருக்கும்னு சொன்னலாம், மெசேஜ் இங்கே இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிள் முடிஞ்சு போச்சு பாருங்கள். இப்போ இந்த கோட் நம்ம தேவையில்லை. ஓகே, சிம்பிளாக பாருங்களேன், நம்ம வந்து க்ரியேட் பண்ண மாடலில் நம்ம அசைன் பண்ணுறோம், அப்புறம் நம்ம சேவ் பண்ணுறோம். தட்ஸ் ஆல். செக் பண்ணி பார்க்கலாமா? ஐ எம் ஸோ க்யூரியஸ்.
ஸோ என்ன பண்ணுறேன், இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் திஸ் ஒன் அண்ட் இது இருக்கட்டும். லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ ஹியர். இப்போ என்ன பண்ணுறேன்னா மூவிஸில் அதே மாதிரி வேல்யூ போடுறேன், கில்லி சம் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு. எதுக்காக கில்லி 2ன்னு வச்சுப்போம். லெட்ஸ் அஸ்யூம் கில்லி 2 வந்து வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கபடி ஆன் V2. ஓகே, இப்போ போடலாம் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ நான் வந்து சென்ட் தர போகிறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் கிளிக் ஆன் சென்ட். அண்ட் நீங்கள் பார்த்தா கனெக்ஷன் ரெஃப்யூஸ் வந்துச்சு. அப்படின்னா அர்த்தம் நம்ம சர்வர் வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஏன்னு பார்க்கலாமா? ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். சேம் நம்ம இம்போர்ட் பண்ணும்போது சரியாக இம்போர்ட் பண்ணலாங்க. ஸோ controller.jsக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாடலுக்கு வந்து .js விட்டோம் பாருங்கள். ஸோ இங்கே மேலே போய் பாருங்களேன், ஆட்டோமேட்டிக் இம்போர்ட் பண்ணது வந்து JS வந்து இன்க்ளூட் பண்ணல. ஐ வில் இம்போர்ட் இன் மேனுவலி. சேவ் திஸ். திரும்பியும் போகிறேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி கனெக்ட் ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ திரும்பி போய் செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ போஸ்ட்மேன் போகிறேன், சென்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்களா இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னா நம்ம க்ரியேட் பண்ண வேல்யூஸ்லாம் அழகாக அவங்க வந்துருக்குது. ஓகே, ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸாக இட் ஹஸ் கிவன் அஸ் 2 இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட்ஸ். ஐடின்னு வந்துருக்கு. நம்ம போர்ட்டல் ஐடி இது ஆட்டோமேட்டிக்காக வந்து MongoDB வந்து ஒரு தனியாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருக்குது. ஓகே, அண்ட் அது MongoDBயா இல்லை mongoose-ஆன்னு ஐ ஹேவ் நோ ஐடியா. பட் ஐ திங்க் நம்ம தர இன்ஃபர்மேஷன் வந்து ஐடின்னு சொல்லி யூனிக்கான ஒரு ஆப்ஜெக்டில் அது க்ரியேட் பண்ணியிருக்குது. சரியா? ஸோ இது நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா, ஸோ இந்த ஐடி வந்துச்சுனாவே சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா வந்து உள்ளே வந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ எனிவே நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களோட இந்த MongoDB இன்ஸ்டன்ஸ் போயிருங்க, கலெக்ஷன்ஸ் போயிருங்க, டூ அ ரிஃப்ரெஷ் இஃப் பாசிபிள். இங்கேயோ ரிஃப்ரெஷ் பட்டன் இருந்துச்சுன்னா அதை பார்க்கல. ஓகே, அப் டூ டி ஃபுல் ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்களா மூவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்டர் பண்ண வேல்யூஸ் இங்கே இருக்குது. சூப்பரில். இப்போ நம்ம என்டர் பண்ணுற எல்லா வேல்யூஸுமே இப்போ வந்து க்ளவுடில் இருக்குது. இது நம்ம அழகாக என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா லெட்ஸ் சேவ் திஸ். ஆக்சுவலி கமிட் பண்ணுறேன். லெட்ஸ் கோ ஹியர். ஐ வில் மேக் திஸ் அஸ் அ ஆட் மாடல் அப்படின்னு போடுறேன், சிங்க் பண்ணுறேன், டன். இப்போது இன்னொன்று செக் பண்ணி பார்க்கலாமா? எப்போயும் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், அப்படியே பிளாங்காக வந்துடக்கூடாது. யூ ஷுட் ஆல்வேஸ் செக் திஸ் அப்ளிகேஷன். ஆக்சுவலி இதெல்லாம் இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். அட்லீஸ்ட் 20 பேர் வச்சுருக்கீங்க. நைஸ். ஓகே, இப்போது இதை செக் பண்ணி பார்க்கலாமா? நான் என்ன பண்ணுறேன்னா நான் வேல்யூ டெக்ஸ்டே போடாமல் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ரிமூவ் திஸ், சென்ட் தரேன். பார்த்தீங்களா எம்டி ஸ்ட்ரிங்குமே எடுத்துக்கிச்சு. ஓகே, விச் இஸ் அ வெரி வெரி பேட் திங். வேலிடேஷன் நம்ம சரியாக பண்ணல. ஸோ நீ என்ன பண்ணலன்னா ஒரு வாட்டே இங்கே வரும்போது யூ கேன் டூ தி வேலிடேஷன்ஸ் ஆன் யுவர் செல்ஃப். ஓகே, தேர் ஆர் மெனி வேஸ் டு டூ தட். ஓகே, இன்னும் வே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை க்ரியேட் பண்ணுறீங்களே, இந்த ஸ்கீமை க்ரியேட் பண்ணும் போதே யூ கேன் க்ரியேட் தி வேலிடேஷன்ஸ். ஸோ இதுக்குள்ளே டைட்டிலுக்குள்ளே போயிட்டு யூ கேன் மேக் இட் எஸ் அ நீ டேட்டா போகிறதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக ஒரு ஆப்ஜெக்டாக போட்டுட்டு இங்கே வந்து யூ கேன் ஹேவ் இட் லைக் திஸ். ஸோ இது வந்து டைப் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஆஃப் ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் வந்து ரிக்வயர்ட். இது வந்து ஐ வாண்ட் இட் லைக் ட்ரூ. ஸோ விச் மீன்ஸ் இந்த டைட்டில் வந்து ரொம்ப மேண்டேட்ரி, எனக்கு இது கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி தான் எப்போயுமே ஸ்கீமா நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்கெல்டன் பில்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் இட்ஸ் டு பி லைக் ரொம்ப யூனிக்காக இருக்கணும். ஏன்னா எனக்கு சேம் டைட்டிலில் 2 ரெக்கார்ட் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது கால் யூனிக்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம். ஸோ இதே மெத்தட் தான் எனக்கு இதுக்கு வேணும். பட் இங்கே வந்து எனக்கு யூனிக்காக தேவையில்லை. பட் ஐ வாண்ட் அஸ் அ ரிக்வயர்ட் ஃபீல்ட். செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் சேவ் திஸ். நான் திரும்பி என்ன பண்ணுறேன், போஸ்ட் பண்ணி போயிடுறேன். நம்ம எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. தட்ஸ் ஆல். ஏன்னா அதெல்லாம் மங்கூஸ் பண்ணிக்கும் மற்ற ஒர்க்லாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா டைட்டில் நான் போடாமலே அன்செக் பண்ணிடுறேன். விச் மீன்ஸ் டைட்டில் வந்து எனக்கு வராது. ஓகே, இப்போ பாருங்கள் சென்ட் தரும்போது மூவி வேலிடேஷன் ஃபெயில்ஸ்னு வந்துருக்கு. ஸோ டைட்டில் இஸ் ரிக்வயர்ட் சொல்லிட்டு நவ் வி ஹவ் டன் தி மங்கூஸ் வேலிடேஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து டேட்டா பேஸில் அந்த நீங்கள் என்டர் பண்ண வேல்யூஸ் வந்து வந்திருக்காது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரிஃப்ரெஷ். பார்த்தீங்களா 2 இன்ஃபர்மேஷன் தான் வந்திருக்கு, இன்னும் இன்ஃபர்மேஷன் வரல. ஓகே, ஸோ தேர்ட் ஆப் எப்போ இன்ஃபர்மேஷன் வரல. ஸோ தான் தெரிஞ்ச வேண்டிய விஷயம். ஸோ எப்போயுமே யூ ஷுட் டூ தி வேலிடேஷன் லைக் திஸ். ஓகே, ஸோ இப்போ டைட்டில் போட்டுட்டு நான் வந்து கில்லி V2 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் சென்ட். பார்த்தீங்களா இப்போ கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து வேலிடேஷன்ஸ் வந்து எந்த எரரும் இல்லைனா இட் வில் அப்டேட் அண்ட் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரிஃப்ரெஷ். ஓகே, சூப்பர். பார்த்தீங்களா V2 வந்திருக்கு. இப்போ வாட் சப்போஸ் இதே டைட்டிலாம் திருப்பி நான் கிரியேட் பண்ண வச்சுக்கோ, நான் வந்து பார்க்கலாமா? என்ன பண்ணுறேன், இதே டைட்டில் வந்து திரும்ப போடுறேன் சென்ட். இப்போ பார்த்தீங்களா டூப்ளிகேட் கீ
அப்படின்னு வருது. ஸோ இது வந்து டூப்ளிகேட்டாக நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க வேல்யூ அப்படின்னு சொல்லி வருது. இதான் வந்து இன்பில்ட்டாக உள்ள வேலிடேஷன்ஸ். ஸோ நீங்கள் வேணால் நீங்கள் அதை திருப்பி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் ஃபார் நோ வி ஓகே வித் திஸ். ஓகே நைஸ். இப்போ தட்ஸ் ஆலுங்க, நம்ம அதை க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இது நீங்கள் இப்போ வந்து ரீட் பண்ணோம் இல்லையா, வி ஹவ் டன் தி க்ரியேஷன் பார்ட். இப்போ நம்ம ரீட் பண்ணணும், எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? லெட்ஸ் கோ ஹியர். அண்ட் நம்மளோட ரவுட்டில் மேலே போயிட்டு மூவி கண்ட்ரோலில், ஸோ இதில் போனீங்கன்னா மேலே வந்து வி வில் ஹாவ் மூவி இண்டெக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், வி ஹாவ் டு query everything. ஸோ இது எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க ஆக்சுவலி. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ரெக்வஸ்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு இங்கே நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு வி வாண்ட் ஆல் தி மூவிஸ் கிரியேட்டட் இன் அவர் டேட்டா பேஸ். ஸோ என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி ட்ரை பிளாக் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரை கேட்ச். ஸோ எனக்கு ட்ரையில் என்ன வேணும்னா ஐ வாண்ட் டு அவைட் தி மூவி. ஸோ மூவினா நம்ம கிரியேட் பண்ண அந்த மூவி ஸ்கீமா கரெக்டாக. ஸோ மூவியில் டாட் எல்லாத்தையும் நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐ வாண்ட் லைக் பை டிஃபால்ட்டாக ஐ வாண்ட் எவ்ரி ஆப்ஜெக்ட், அதனால் இப்படி போட்டுக்கிறேன். நான் இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எப்போ நீங்கள் அவைட் யூஸ் பண்ணுறீங்களோ அப்படின்னா பண்ணணும், யூ ஹேவ் டு யூஸ் ஏ சிங்க். ஓகே நைஸ். இப்போ என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஹேவ் கான்ஸ் ஆஃப் மூவிஸ் அண்ட் இது நம்ம அசைன் பண்ணிக்கிறேன் மூவிஸ் வேரியபிளில். இது வந்து நான் என்னோட ரிட்டர்ன் ஜேசான், ஐ திங்க் ரிட்டர்ன் தேவைன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் போட்டாவே இட் ஷுட் ஒர்க் ஆக்சுவலி. மூவிஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே. அண்ட் அதே எரர் வந்துச்சு என்ன பண்ணணும், ஐ வாண்ட் எரர் வந்துச்சு அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ், இது பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் லைக் 500 சர்வர் எரர்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ டாட் ஜேசான் இதுக்குள்ளே வந்து ஐ வாண்ட் லைக் அ மெசேஜ் ஆஃப் எரர் டாட் மெசேஜ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே லெட்ஸ் சேவ் திஸ். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஓகே நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ நான் வந்து இதை நான் வந்து போஸ்ட்லன்னு கெட்டாக மாற்றிக்கிறேன். லெட்ஸ் கிளிக் ஆன் சென்ட். பார்த்தீங்களா, நம்ம டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ணால் எல்லா வேல்யூஸுமே இதில் இருக்குது. சூப்பரில். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிக்கலாம், வாங்கி உங்கள் ரேட் அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஷோ பண்ணிக்கலாம். இதுதான் பேக்கெண்டுக்கான ஒரு பேசிக் பார்ட். ஸோ ஃபார் வி ஹேவ் கம்ப்ளீட்டட் தி ரீடிங் அண்ட் கிரியேட்டிங். நெக்ஸ்ட் வந்து அப்டேட் அண்ட் டெலீட், அதை மட்டும் குயிக்காக பார்த்துடலாம். ஸோ எப்படி அப்டேட் பண்ணுறது, அதே மாதிரி தான். ஸோ நம்ம வி ஆர் கெட்டிங் லைக் ஐடியில் வாங்குகிறோம் இல்லையா அங்கே. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா வி கேன் ஹாவ் அ ட்ரை கேட்ச் அகெயின். ட்ரை கேட்ச். ஸோ ட்ரைனில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து மூவி வாங்குகிறேன். ஸோ மூவி டாட், நல்லா நான் வச்சுக்கோங்க, நீங்கள் மூவி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது மட்டும் தான் யூ ஷுட் யூஸ் நியூ கீவேர்ட். ஏன்னா அப்போ தான் நம்ம புதுசாக அந்த ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ண போகிறோம், அதெல்லாம் வந்து யூ கேன் டைரக்ட்லி கால் தி மாடல் நேம் ஆஸ் இட் இஸ் மூவி சொல்லிவிட்டு மூவி டாட் ஃபைண்ட் பை ஐடி. ஓகே. ஸோ இந்த ஐடி எங்கே வரும் அப்படின்னா இந்த ரிக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்டில் இருக்கும். ஸோ ரிக்வஸ்ட் இப்படி அசைன் பண்ணிக்கலாம், ரிக்வஸ்ட் டாட் பேராம்ஸ் டாட் ஐடின்னு சொல்லி வாங்கிக்கலாம் இல்லையா. இப்போ இது நெட்வொர்க் ஆப்ரேஷனில் அவைட் போடுறேன். அதே மாதிரி அவைட் யூஸ் பண்ணதுனால ஐ ஹவ் டு புட் ஏ சிங்க். ஓகே சூப்பர். ஸோ கான்ஸ் ஆஃப் மூவின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஐ ஹவ் டு செக் சம் கண்டிஷன்ஸ். லைக் என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, இந்த மூவி வந்து சம்டைம்ஸ் இந்த மூவி வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். ரேண்டமாக யூஆர் போடுவாங்க இல்லையா. இல்லை அப்படின்னா இஃப் இட் இஸ் நல் அப்படின்னா என்ன பண்ணணும், ஐ ஹவ் டு ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் 404. அதாவது இப்போ வந்து மூவி எனக்கு இல்லை, நீங்கள் கேட்குற இந்த மூவி வந்து இல்லை, அதுக்கான 404. நீங்கள் ஆல்ரெடி மியூஸை பார்த்துருப்பீங்க. டாட் ஜேசான் அண்ட் இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் எ மெசேஜ் பார்த்தீங்கன்னா cannot find மூவி அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே. அதுவே மூவி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஹேவ் டு ரிட்டர்ன் தி மூவி. ஸோ இது ஆக்சுவலி நம்ம கெட் பண்ணதுக்காக இந்த அப்டேட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. நம்ம ரீட் பண்ண வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், வில் ஆல்சோ சேஞ்ச் திஸ் ஆக்சுவலி. ஏன் மூவி டீட்டெயில் பேஜ் வேணால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் இந்த ரைட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு மூவின்னு சொல்லிவிட்டு. ஓகே. அண்ட் கேஷில் என்ன பண்ண போகிறோன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் அ ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ். சப்போஸ் எரர் இருந்துச்சுன்னா சேம் அதே தான், டிப்பிக்கலி சர்வர் எரர் காமிச்சிட்டு இங்கே வந்து ஐ டு ஹேவ் அ மெசேஜ் வித் எரர் டாட் மெசேஜ். ஓகே. ஸோ இது வந்து இது எதுக்கான இது ஃபங்க்ஷனல் பாருங்களேன். ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஐடி செக் பண்ணிவிட்டு ஐடி இருந்துச்சுன்னா அந்த மூவி வந்து தருது. ஓகேவா. இது கரெக்டாக எங்கே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னா, நம்மளோட ரவுட்டில் டெலீட் பண்ணுறோம், போஸ்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த கெட் என்ன பண்ணுறது, இட் இஸ் கிவிங் அஸ் ஆல் மூவிஸ் இல்லையா. வாட் சப்போஸ் எனக்கு ஒரு சிங்கிள் மூவிக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் வேணும்னா அதுக்கு நல்லா பண்ணலாம். வி கேன் கிரியேட் சேம் இண்டெக்ஸ் லைக் திஸ் router டாட் கெட் இப்போது /id. ஓகே. ஸோ இந்த /id அர்த்தம் அந்த மூவியோட டீட்டெயில்ஸ். ஓகே. வருமா நான் ஐ வாண்ட் சம்திங் கால் மூவி டீட்டெயில்ஸ்னு போடுவோமா. ஸோ என்ன பண்ணுறேன், மூவி ஷோன்னு வைக்கலாம். ஸோ ஐ வில் கோ டு தி கண்ட்ரோலர், ஐ வில் கிரியேட் திஸ். ஸோ நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன்.
அண்ட் மேலே வந்து ஐ வில் எக்ஸ்போர்ட் திஸ் திங் எக்ஸ்போர்ட் கான்ஸ் ஆஃப் மூவி ஷோன்னு வைக்கிறேன் ஓகேவா. ஸோ இல்லை மூவி டீட்டெயில் வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம் தாங்க மூவி டீட்டெயில். அதே மாதிரி ஐ வில் ஹாவ் லைக் திஸ் async request response இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே now it should work. இப்போ இந்த மூவி டீட்டெயில் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணதுனால we can get it like this. ஸோ நம்மளோட டேலஃப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாமா. இது தேவையில்லை ஓகே. இங்கே நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் மூவி டீட்டெயில் சொல்லிட்டு டீட்டெயில் ஓகே. மேக் ஷுர் இது நீங்கள் கரெக்டாக இம்போர்ட் பண்ணிட்டுருவாங்க. இம்போர்ட் பண்ணலன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செக் ஏன் அது வரல எனக்கு ஆட்டோ கம்ப்ளீஷன் வரணுமே மூவி டீட்டெயில். ஸோ எனக்கு ஆட்டோ கம்ப்ளீஷன் வரல மேபி தப்பாக பண்ணியிருக்கேன் பார்க்கலாமா. அதாவது மூவி டீட்டெயில் போட்டிருக்கேன் மேபி சம்டைம்ஸ் வந்து இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் கோ ஹியர் மேனுவலாக அங்கே அப்படி பண்ணிக்கிறேன் மூவி டீட்டெயில் ஓகே. லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் இங்கே நான் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகே. ஐ வில் செக் திஸ் endpoint2. ஸோ கோடில் போயிட்டு ஸ்லாஷ் இப்போ என்ன ஐடியோ ஃபார் எக்ஸாம்பிள் தான் ஐடி இல்லையா ஐடி நான் இங்கே போட்டுட்டு கெட் மெத்தடே நீங்கள் போடலாம். பிகாஸ் என்ன ரோட் வாங்கியிருக்காங்க இங்கே போய் பாருங்கள். இங்கே வந்து நான் கெட்லாம் வாங்கியிருக்கேன் இல்லையா. ஸோ கெட் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சென்ட் இப்போ பார்த்தீங்களா என்ன ஐடி போட்டனோ அந்த ஐடிக்கான ஜேசன் வருது. ஸோ இதான் நம்ம டீட்டெயில் கால் பண்ணுவோம் ஓகே. ஸோ இதுவும் நம்ம பண்ணியாச்சு விச் இஸ் ஓகே ஃபைன் சூப்பர். ஸோ இதுவும் முடிச்சாச்சு கிரியேட்டும் முடிச்சாச்சு ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்டேட் அண்ட் delete தான் இருக்குது லாஸ்ட்டாக. நம்ம அதை வந்து பார்த்துட்டு லெட்ஸ் ஃபைண்ட் அப் திஸ் செக்ஷன். ஸோ அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to do the validation here ஓகே. என்ன வேலிடேஷன்னா வாங்க அந்த request பாடி வந்து லைக் validate the fields user input okay. So I have to check if request.body.title இருக்கான்னு செக் பண்ணணும். இது வந்து நல்லா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அப்படி நல்லா இல்லை அப்படின்னா ஐ ஹவ் டு அசைன். ஏன்னா எனக்கு வந்து சம்டைம்ஸ் நான் சில ரெக்கார்ட் பண்ண அப்டேட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்னோட மூவி நான் வந்து இது மாதிரி நான் வாங்கிக்கலாம் லைக் ஸோ. ஸோ என்னோட மூவி டாட் டைட்டில் வேணுமா அப்படி வச்சுக்கலாம். டைட்டில் ரிக்வஸ்ட் நான் வாங்குகிற ரிக்வஸ்ட்டில் பாடி டாட் டைட்டில் நான் வச்சுக்கலாம் டைட்டில் ஓகே நைஸ். அதே மாதிரி நான் வாங்குற எல்லா ஃபீல்ட்ஸுமே அது மாதிரி கண்டிஷனை வச்சுக்கலாம். ஸோ இஃப் அதே மாதிரி ஐ வில் காப்பி தி சேம் திங் ஹியர். இல்லை நான் கோட் பண்ணுறப்ப தெரியும் உங்களுக்கு ரிக்வஸ்ட் டாட் பாடி டாட் என்ன ஃபீல்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இல்லையா டிஸ்கிரிப்ஷன் அதுவும் நல்லா இல்லை அப்படின்னா ஐ கேன் ஹேவ் லைக் திஸ் request டாட் மூவி டாட் டிஸ்க் request டாட் பாடி டாட் டிஸ்க் ஓகேவா. நான் இப்போ வந்து ஐம் டூயிங் வேலிடேஷன். ஸோ எந்த ஃபீல்ட்லாம் இருக்குதோ அதுக்கு மட்டும் நான் வந்து அசைன் பண்ணுறேன். இல்லை அது வந்து ஆல்ரெடி உள்ள டேட்டா பேஸ் வந்து இருக்கும் ஆல்ரெடி ஃபீல்ட்ஸ் அப்படியே இருக்கும் ஆஸ் இட் இஸ் ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு ஹேவ் அ நெட்வொர்க் ரிக்வஸ்ட். எப்படி பண்ணலாம் ஐ கேன் யூஸ் ட்ரை கேட்ச். ஸோ ட்ரை கேட்ச். ஸோ ட்ரையில் வந்து அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன் ஐம் கோயிங் டு லைக் அவைட் பண்ணி பிகாஸ் நெட்வொர்க் ஆப்ரேஷன் சப்மிட் பண்ண என்ன பண்ணணும் ஐ ஹேவ் டு யூஸ் தி ஏசிங். ஆல்ரெடி ஏசிங் பண்ணியிருக்கேன் ஸோ பிரச்சனை இல்லை. அவைட் நெக்ஸ்ட் வந்து ஐ ஹவ் டு கால் தி ரெஸ்பான்ஸ் டாட் மூவி. ஏன் ரெஸ்பான்ஸ் டாட் மூவின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நான் அசைன் பண்ணுறேன் வேல்யூவை கரெக்டாக. ஸோ ஐ ஹவ் டு கால் தட் அக்கார்டிங்லி. ஸோ பண்ணிவிட்டு டாட் சேவ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணிக்கணும் ஓகேவா. தட்ஸ் ஆல். ஸோ என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட் யூ கேன் கால் தி வேரியபிள் லைக் திஸ். ஸோ அப்டேட்டட் மூவி அப்படின்னு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் அப்டேட்டட் மூவி சொல்லி வச்சுக்கலாம் ஓகே. சப்போஸ் யாராச்சும் என்ன பண்ணலாம் வி கேன் கால் தி சேம் திங் டாட் ஸ்டேட்டஸ் ஆஃப் 500 ஆர் 400 பேட் ரிக்வஸ்ட் இல்லையா டாட் ஜேசான் இது வந்து மெசேஜ் ஆஃப் எரர் டாட் மெசேஜ் ஓகே. சிம்பிள். செக் பண்ணி பார்க்கலாமா. லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ என்ன பண்ணுறேன் என்னோட கோடில் போகிறேன் ஓகே. ஸோ என்னோட இங்கே போய் நான் புட் போய்க்கலாம் லெட்ஸ் கூட்டு போய் ஏன்னா அப்படி பண்ண போகிறேன். புட் பண்ணிவிட்டு நான் இதை மாற்ற போகிறேன். கில்லி 2 வந்து அவள் புட்டு லைக் கில்லி 2 போடுறேன் ஓகேவா. இல்லை வந்து வேர்ட்ஸில் போய் போடுறேன் 2 போடுறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ தந்துட்டு சென்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் சம் ரீசன் ஒர்க் ஆகல. அகெயின் மேபி நான் இம்போர்ட் பண்ண தப்பு வந்திருக்கேன் நான் பார்க்கலாமா. லெட்ஸ் கோ டாப் undefined properties of undefined அப்படின்னு சொல்லிட்டு வருது ஓகே. மேபி ஐ ஹவ் டு கால் தட் மூவி ஐ கெஸ். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். கிவ் ட்ரை.
தப்பு பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் டாட் மூவி டைட்டில் வந்து ஐ திங்க் இது வந்து ரெஸ்பான்ஸ் வருமா ரெக்வஸ்ட் வருமா? வாட் மே பி தி ப்ராப்ளம்? சரி, ஓகே, ஒன்று பண்ணலாம். நம்ம வந்து இதை நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாமா எப்படி அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் மீ க்ளோஸ் திஸ். என்னோடய ப்ரௌசரில் mongoose அப்டேட் அப்படின்னு போடலாம். அப்டேட் ரெக்கார்ட் அப்படின்னு போடலாம். ஃபைன் ஒன் அப்டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எப்படி பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். லெட்ஸ் ஜூம் இன் தெரிய மாதிரி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைன் ஒன்று வச்சு பண்ணுறாங்க. ஸோ வி ஹேவ் டு டூ தி சேம் திங் ஐ கெஸ். ஓகே, நம்ம அதையும் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய விஎஸ் கோடில் போயிட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஐ ஹேவ் டு ஃபைண்ட் தட் ரெஸ்பான்ஸ் இல்லையா. ஸோ அப்டேட் அப்சர்ட் ஆக்சுவலி நிறைய வேஸ் இருக்குங்க. ஆக்சுவலி நீங்கள் பண்ணதில்லை. ஓகேவா, நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ணிக்கலாம். நிறைய வழி இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் கோ வித் தி சிம்பிளஸ்ட் அப்ரோச். ஸோ ஹவ் டு யூஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி பண்ணிக்கலாம் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தா நிறைய வேஸ் இருக்குது ஆக்சுவலி. இங்கே ஃபைண்ட் ஒன் அண்ட் அப்டேட். ஸோ வி கேன் கால் திஸ் ஃபைண்ட் ஒன் அண்ட் அப்டேட். ஸோ அப்படி பண்ணி பார்ப்போமா நம்ம. என்ன பண்ணுறேன்னா இங்கே மேலே போயிட்டு ஐ வில் ஹாவ் அ வெயிட் ஹியர். வெயிட் ஆஃப் என்ன அந்த மாடல் கால் பண்ணிக்கணும். மாடல் போய் பார்த்தீங்கன்னா மூவி டாட் ஃபைண்ட் பை ஐடி அது மாதிரி நிறைய இருக்குது. ஃபைண்ட் ஒன் அண்ட் அப்டேட். ஓகே, ஃபைண்ட் ஒன் அண்ட் அப்டேட். ஸோ இதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு பாஸ் தி ஃபில்டர். ஸோ என்ன ஃபில்டர் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் டு பாஸ் தி நேம். ஓகே, என்ன நேம் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஐ வாண்ட் ஐடி. ஸோ என்ன வச்சுருக்கோம் நம்ம டேட்டா பேஸில் இங்கே போய் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோ ஐடி தான் இல்லையா. ஸோ ஐ வில் யூஸ் அண்டர்ஸ்கோ ஐடி அண்ட் இது வந்து ஆப்ஜெக்டில் போட்டுக்கணும் கரெக்டாக. ஸோ அண்டர்ஸ்கோ ஐடி இது வந்து எனக்கு இந்த ஐடியா இருக்கணும். ஸோ இந்த ஐடி நம்ம எங்கே வச்சுருக்கோம், நம்ம இங்கே மேலே வச்சுருக்கோம் இல்லையா, ரிக்வஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ ஐ டு கால் லைக் திஸ் ரிக்வஸ்ட் டாட் பேராம்ஸ் டாட் ஐடின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா, ஏன்னா அதான் நம்ம ஐடின்னு நம்ம நேம் வச்சுருக்கோம் கரெக்டாக. ஸோ இது இருந்துச்சுன்னா எனக்கு என்ன வரணும், என்ன பண்ணிக்கலாம் பார்க்கலாம். அது இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் டு அப்டேட். ஓகே, என்ன நெக்ஸ்ட் வந்து என்னோடய அப்டேட் ஃபீல்ட். ஓகே, ஸோ ஸ்லாஷ் ஐ வாண்ட் டு அப்டேட் திஸ் ஃபீல்ட். என்ன ஃபீல்ட்னால் என்னோட இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ஹாவ் இட் லைக் என்னோட டைட்டில் request டாட் பாடி டாட் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, அண்ட் என்னோட டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி வச்சுக்கிட்டு request டாட் பாடி டாட் டிஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறாங்க. ஓகேவா, டன். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நியூ ரெக்கார்டு இருந்தால் ட்ரூன்னு வச்சுக்காங்க. சப்போஸ் நியூ ரெக்கார்ட்னா சப்போஸ் அந்த வேல்யூ இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு அதை வச்சுக்காம ட்ரை பண்ணி பார்க்கவா. ஐ வில் கமெண்ட் எவ்ரி திங் ஹியர் and I will also just comment everything here and check me பார்க்கலாம். Let's have this here and cons result. நான் வந்து await function இல்லையா, I can use try catch here. So try catch. So try இருக்கும்போது எனக்கு இந்த ரிசல்ட் வேணும் எனக்கு. and error வரும்போது I have to have the error which I created earlier. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே காப்பி அண்ட் இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்ன பண்ணணும், எனக்கு ஐ வாண்ட் டு மேக் திஸ் அப் லைக் 200 விச் இஸ் ஓகே. அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் எனக்கு வரணும். ஸோ ஐ வில் மேக் திஸ் த ரிசல்ட். இட்ஸ் சேவ் திஸ் அண்ட் நான் அதுக்கு ட்ரை பண்ணல. லெட்ஸ் மீ கோ வித் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். என்னோட போஸ்ட் பண்ண போகிறேன் அண்ட் கன்சோல் ஆகலை ஏதாச்சும் எரர் இருக்கான்னு பார்க்கலாமா. இட்ஸ் குட் டு கோட் அண்ட் ஸ்கால் பண்ணி பார்க்கலாம். எரர் இருக்கா, எரர் இல்லை, சூப்பர். ஸோ நம்மளோட கன்சோல் ஆக போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு ஹேவ் அ புட் மெத்தட் அண்ட் இப்போ நான் வந்து கிலி டூன் மாற்ற போகிறோம் இல்லையா. லெட்ஸ் சென்ட் திஸ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. பட் இங்கே பழைய ரெக்கார்டு தான் இருக்குது. ஓகே, நம்ம அதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம், மற்ற ரெக்கார்டு அப்டேட் இருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா என்னோட நியூ டேப்பில் ஓகே ஐ வில் கால் திஸ் எண்ட் பாயிண்ட் மூவிஸ். இதில் வந்து எல்லா மூவிஸ் வரும்ல அப்டேட் செக் பண்ணி பார்த்துக்கா நான் யூஸ் பண்ணுறேன். சென்ட்
இங்கே பார்த்தா இங்கே அப்டேட் ஆயிடுச்சு, பட் இங்கே வந்து இது அப்டேட் ஆகலை. பிகாஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணது வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம கோடில் வந்து we are just return the result. இது வந்து நம்மளுக்கு என்ன அப்டேட் ஆச்சோ அதான் நம்மளுக்கு காமிக்கும். ஐ மீன் என்ன நம்ம சென்ட் பண்ணுறோமோ அதான் நம்மளுக்கு காமிக்குது. ஓகே, ஸோ we can modify it accordingly. பட் ஃபார் now எனக்கு என்ன வேணும்னா அப்டேட் ஆகிடுச்சு எல்லாமே பக்காவா. அண்ட் வேறு ஏதாச்சும் பண்ண முடியுமா பார்க்கலாம் இருங்க. லெட்ஸ் கால் இயர் ஃபில்டர் அப்டேட் ஃபைண்ட் ஒன். ஓகே, அண்ட் நம்ம சேவும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது மாதிரி சேவும் பண்ணிக்கலாம்னு சொல்ல வராங்க. ஓகே, we can also do like this. இல்லை ஃபைண்ட் ஒன்றும் பண்ணிக்கலாம். அப்சர்ட்னா லைக் நீங்கள் அப்டேட் அண்ட் கிரியேட் எல்லாமே ஒன்றா பண்ணும். ஓகே, அதுவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் I will use this thing, அப்சர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், அப்சர்ட் காப்பி அண்ட் I will have it like this. இந்த செகண்ட் பேராமீட்டர்ஸ்க்கு அதுக்கப்புறம் நீங்கள் போடணும். ஆப்ஷன் வச்சுட்டு இங்கே போடணும். நீங்கள் have to specify ஆப்ஷன்ஸ் here. ஓகே, இப்போது அப்சர்ட் போட்டுக்கிறேன். இப்போ திருப்பி நான் பண்ணுறேன், சேம் ஐடிக்கு வந்து I'm going to put 2 போடுறேன் தெரியுதுக்காக 2 இப்போ நான் வந்து பார்க்கலாமா சென்ட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பழைய ரெக்கார்டு அதே ரெக்கார்டு தான் பழைய ரெக்கார்டு வருது. இப்போ நியூவாக அப்டேட் ரெக்கார்டு வந்து வரல. மேபி mongoose update and get modified result அப்படி போடுவோம் result. ஓகே, இங்கே பார்த்தீங்களா நம்மள கேள்வி கேட்டிருக்காங்க. does not return updated document கேட்டிருக்காங்க. இதான் நம்ம இஷ்யூ இல்லைங்களா. ஸோ default is return the original unaltered document. If you want the new updated document to be returned, you have to pass additional document as new to true. ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா நம்ம போன எக்ஸாம்பிளே we have something called நியூன்னு இருந்துச்சு. நம்ம அதை இக்னோர் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? இப்போ மேலே போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நியூ இருக்குது. ஸோ நியூவான அப்டேட் பண்ணது மட்டும் வேணும்னா யூ கேன் ஸ்பெசிஃபை இட் லைக் திஸ். ஸோ என்ன பண்ணுறேன், நம்ம ஐ லேர்ன் சம்திங் நியூ. ஸோ இங்கே வந்து நியூ வந்து ட்ரூ ஆகிக்கிறேன். ஸோ விச் மீன்ஸ் இப்போ நியூவாக என்ன கிரியேட் ஆச்சோ அது மட்டும் தான் எனக்கு ரெஸ்பான்ஸாக வரும். இதை நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். அப்டேட்டட் மூவி. ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ், செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு போஸ்ட்மேன். இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், கில்லி 3ன்னு வைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சென்ட் திஸ். நீங்கள் பார்த்தீங்களா இப்போ நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோமோ அது வந்திருக்கு. இது நம்ம கரெக்டாக அப்டேட் பண்ணிட்டோமா எப்படி செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேப்பில் வந்து நான் வந்து எல்லாமே பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா. இங்கே சென்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா இங்கே அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அப்டேஷன் ப்ராசஸ். ஸோ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் இது தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் என்ன சொல்கிறது, கிராஷ் கோர்ஸ் மாதிரி இருக்குது. நான் டீட்டெயிலாக நோட்.js நான் கோர்ஸ் பண்ணும்போது நான் இது எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ அப்டேட் எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் கூல். நான் அதை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஐ மீன் கமிட் பண்ணுறேன். அப்டேட் ஃபங்க்ஷனாலிட்டி என்டர் கமிட் சிங்க் சேஞ்சஸ். ஸோ பார்த்தீங்களா நான் ஒரு சேஞ்ச் பண்ணும்போது ஐம் ஜஸ்ட் கமிட்டிங் இட். ஸோ தட் நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த பர்பஸ்க்காக மட்டும் தான். ஓகே, இப்போ நான் வந்து டெலீட் பண்ணணும். கரெக்டாக எப்படி டெலீட் பண்ணது பார்க்கலாமா. ஸோ ஐ வில் கோ ஹியர் டாக்குமெண்டேஷன் போகிற அதே மாதிரி ரிமூவ் போட்டு பார்க்கலாமா, சர்ச் பண்ணி பார்க்கலாமா எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஐ வில் கோ அண்ட் சர்ச் சம்திங் கால் ரிமூவ். அண்ட் இங்கே ஒரு ஏபிஐ இருக்குது. ஸோ இது என்னென்னா இந்த ஸ்கீமா வந்து ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிட்டு அப்படி போட்டிருக்கு. பட் ஹவு டு ரிமூவ் தி வேல்யூஸ். ஸோ mongoose remove data. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we have many methods here. docs is area of documents. ஸோ அந்த மாடலில் கால் பண்ணி நீங்கள் ரிமூவ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ since it looks like you are finding a document by probably you can use find one instead of find. ரைட். ஸோ என்ன பண்ணலான்னா ஃபைண்ட் ஒன் பற்றி வாங்கிட்டு அந்த மாடல் வாங்கிடலாம் ஃபஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், நான் எப்படி பண்ண பாருங்களேன். என்னோட மெத்தடாலஜி யோசிங்க, நான் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. ஓகே, ஐ எம் கோயிங் டு ரிமூவ் திஸ் அன்வான்டட் கோட் விச் ஐ டோன்ட் நீட் ஃபார் நவ். ஓகே, மூடியில் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஐடி நான் வாங்கணும். எப்படி வாங்கலாம், request params.idயில் இருக்கும் என்னோட ஐடி. கரெக்டாக. ஸோ கான்ஸ் மூவி ஐடின்னு வச்சுக்கிறேன். ஓகே, எப்போவுமே நம்ம கிரியேட் பண்ணும் போது மேக் இட் as a camel case. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு கால் மை மாடல் மூவி டாட் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஒன் மூலியமாக நான் வாங்குகிறேன். ஃபைண்ட் ஒன். ஸோ என்னோட ஃபில்டர், என் ஃபில்டர் என்னது, மை ஃபில்டர் இஸ் லைக் என்னோட ஐடி தான். ஸோ அண்டர்ஸ்கோர் ஐடி ஆஃப் மூவி ஐடி. ஓகே, நைஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு வாங்கிடுறேன். லெட் மீ கோ டாப். கான்ஸ் சேவ் பண்ணுறேன். கான்ஸ் ஃபவுண்ட் மூவி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இந்த ஃபவுண்ட் மூவி வந்து ஐம் கோயிங் டு ரிமூவ் இட். ஓகே, நான் என்ன பண்ணலாம் அதுக்கு, ஐ கேன் யூஸ் டி ப்ரைவேட் கேஷ் பிகாஸ் இட் ரிக்வஸ்ட் இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், என்னோட இங்கே வந்து ஐ கேன் ஹாவ் ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் 500.json
and I can have a message of error dot message. Okay, and tryல என்ன பண்ணிக்கலாம், I can use the await. So await, and if await யூஸ் பண்ணால் I have to use async here. பார்த்தீங்களா, பண்ண அவங்க அப்படியே வந்து அது தெரிஞ்சிடும். await இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, I want to remove this. ஸோ என்னடா the found movie வந்து I'm going to remove it dot remove. That's all. ஸோ இது வேறு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து await தானே, ஸோ நம்ம சேவ் பண்ணாமல் கூட டேட்டா ரெஸ்பான்ஸை வந்து I can have to like message of movie deleted. Okay, let's save this. That's all. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா, இந்த ரெஸ்பான்ஸ் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் அது என்ன பண்ணுறேன், இப்போது இந்த புட்டில் போய்ட்டு அது மாதிரி நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ டு delete. அந்த ஐட்டம் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு கிளிக் ஆன் சென்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூவி இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வருது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ரைட், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாட் வி கேன் டூ, டேரெக்டாக மூவி நம்ம இங்கே ஃபைண்ட் ஒன்று இருக்குது இல்லை என்ன பண்ணிக்கலாம் பார்க்கலாருங்க. லெட் கோ டு தி டாக்குமெண்டேஷன். நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபைண்ட் பண்ணி டேட்டா அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கும் நம்ம பண்ணலாம், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆக்சுவலி. ரிமூவ் இஸ் நவ் டூப்ளிகேட்டட். ஸோ ரிமூவ் இஸ் நல்லா பாருங்கள், இஸ் நவ் டூப்ளிகேட்டட் விச் மீன்ஸ் வி ஷுட் நாட் யூஸ் தட். ஓகே, ஸோ delete one அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலான்னா நம்ம யூஸ் பண்ணிப்போமா. ஸோ என்னோடய கோடில் போயிட்டு இந்த லாஜிக் இருக்குங்களா, இந்த லாஜிக்கை நான் அப்படியே கொண்டு வர போகிறேன். ஓகே, ஸோ மூவி டாட் ஃபைண்ட் ஒன். ஓகே, இதுக்குள்ளே வந்து அந்த இதே மாதிரி ஐம் கோயிங் டு ஹேவ் திஸ் ஃபில்டரியை பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு டாட் டெலிட்னு இருக்கா பாருங்கள். பார்த்தீங்களா, delete one delete many இருக்குது. delete one தர போகிறேன். ஸோ ரிமூவ் வந்து அவுடேட்டட்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ delete one போட்டுட்டு இங்கே வந்து ஐ கேன் ஹேவ் தட் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஃபில்டர்ஸ் போட்டுக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஹேவ் தி சேம் ஃபில்டர். இதே ஃபில்டர் எனக்கு போட்டு பார்க்கவா. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைன் ஒன்றும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஐ வில் ஆல்சோ ரிமூவ் திஸ் டைம். எனக்கு இதுவும் தேவையில்லை. ஓகே, ஸோ இதுதாங்க பியூட்டியே. வென் யூ ஆர் கோடிங் லைக் நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பெஸ்ட்டான வே நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஹேவ் இட் லைக் திஸ். இட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாம். என்னோடய போஸ்ட்மேனில் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், சேம் கமாண்டை சேம் யூஆர்எல்ல delete ரிக்வஸ்ட்டில் சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூவி டெலிட் வந்துச்சு. செக் பண்ணி பார்க்கலாமா. இப்போது இங்கே வந்து இந்த ரெக்கார்ட், இந்த ஐடி தான் நம்ம வந்து டெலிட் பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த ஐடி என்ன பண்ணுறேன்னா இருக்க செக் பண்ணுறேன். ஸோ லெட் மீ சென்ட். பார்த்தீங்களா, இப்போ அது இல்லை, கீழே உள்ள ரெக்கார்டு தான் இருக்குது. இப்போ அது இல்லை. இப்போ நம்ம வந்து எனக்கு 3 டெலிட் பண்ணணும், 2 டெலிட் பண்ண வச்சுக்கோங்களேன். இதை ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே போடணும். அண்ட் இப்போ நான் வந்து இந்த ஐடி டைட்டிலாம் பாஸ் பண்ண அவசியம் இல்லை, பிகாஸ் எனக்கு இந்த ஐடியை பேஸ் பண்ணி டெலிட் பண்ணுது. இப்போ சென்ட் பண்ணேன்னா மூவி டெலிட்டட். அதே மாதிரி இதுவும் வந்து டெலிட் பண்ணுறேன், எல்லா ரெக்கார்டும் டெலிட் பண்ணுறேன். அண்ட் சென்ட் மூவி டெலிட்டட். அண்ட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாமா. லெட் கெட் தி ஆல் மூவிஸ். பார்த்தீங்களா, எம்டியாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் நம்ம வந்து டெலிட் பண்ணியாச்சு எல்லா ரெக்கார்ட்ஸுமே. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணி பார்க்கலாமா. நான் என்ன பண்ணுறேன், நியூவாக டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு க்ரியேட் அ போஸ்ட் ரிக்வஸ்ட். இப்போ வந்து ஜென்யூனாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐம் கோயிங் டு ஹாவ் அ பாடி. ஸோ யூஆர்எல் இது வந்து நான் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு ஹாவ் அ டைட்டில் கில்லி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தப்பாக தரேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து தப்பாக தரேன், டிஸ்கிரிப்ஷன் தரேன். இங்கே பாருங்கள். ஸோ கேபிட்டல் டி போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ கில்லி இஸ் அ wonderful மூவின்னு போடுறேன். இப்போ பாருங்கள், சென்ட். now we are having the validation error, description is required சொல்லிட்டு. ஸோ you have to make it so proper. disk send. சூப்பர், பார்த்தீங்களா, கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது இன்னொன்று கிரியேட் பண்ணவா. அதே மாதிரி கில்லி மேன் அதுக்கு டெல்லின்னு வைப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து அதே மாதிரி டெல்லின்னு வச்சுக்கலாம். சும்மா தெரிஞ்சுக்காக தானே. சென்ட். ஸோ அதே மாதிரி நமக்கு புதுசாக க்ரியேட் ஆகுது. நைஸ். இப்போ நம்மளுக்கு எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்குமா செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், we have to go here சென்ட். பார்த்தீங்களா, நம்ம க்ரியேட் பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சூப்பர், விச் இஸ் நைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடிஃபை பண்ணி பார்க்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஐம் கோயிங் டு என்ன மாடிஃபை பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு மாடிஃபை டெல்லி. ஸோ அது ஐடி நான் வாங்கிக்கிறேன். ஸோ நியூவாக வந்து ஐம் கோயிங் டு ஹாவ் தி ஐடி. ஸோ இட் ஷுட் பி மூவிஸ். கரெக்டாக, மூவிஸ் வாங்கிட்டு அதுக்குள்ளே வந்து ஐம் கோயிங் டு பாஸ் தட் ஐடி. என்ன மாடிஃபை பண்ண போனால் ஐடி. அண்ட் புட் ரிக்வஸ்ட் வந்து நான் புட்டாக வச்சுக்கிறேன். என்ன மாடிஃபை பண்ணமோ அதை நான் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டில் அண்ட் டிஸ்க். ஸோ இது வந்து நான் வச்சுருக்கேன், டெல்லி வச்சுருக்கேன் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேபி சென்னை வச்சுக்கிறேன். சென்னை எக்ஸ்பிரஸ்.
அப்படின்னு மூவி இருக்கு இல்லையா? ஓகே, அதே மாதிரி சென்னை எக்ஸ்பிரஸ். ஸோ குட் மூவி வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் கிளிக் ஆன் புட் தந்துட்டு சென்ட் தரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பழைய ரெக்கார்ட் தான் வந்திருக்கு இப்போது ஸ்டில். இன்ட்ரெஸ்டிங். பட் புட் பண்ணுறோம், நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறோம். பட் எந்த வேல்யூ எங்கேருந்து வருது? ஓகே, பார்த்தீங்களா, ஐ ஹவ் மேட் மிஸ்டேக். இது என்னென்னா, நான் வந்து பேராம்ஸாக நான் போடுறேன். இப்போ பேராம்ஸாக போடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா பாடிக்குள்ளே போடணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி அவள் காப்பி திஸ், பாடிக்குள்ளே போயிட்டு ஃபார்ம் யூஆர்எல் கோடில் நான் போட்டுக்கிறேன். இது போய் பார்த்தீங்கன்னா ஷுட் பி டைட்டில். அதே மாதிரி பேராம்ஸில் அந்த பேராம்ஸ் போட்டுருந்தாலும் தான் உங்களுக்கு மேலே வந்துருச்சு. எனக்கு மேலே வேண்டாம் இல்லையா? ஸோ ஐ வாண்ட் டு டிசேபிள் திஸ் திங். இன்ஸ்டெட் பாடிக்குள்ளே போயிட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் அதை போட போகிறேன். ஓகே, சென்ட். அண்ட் நவ் இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ அப்டேட் செக் பண்ணி பார்க்கலாமா? திரும்பி கெட் ரிக்வஸ்ட் போகிறேன், சென்ட். இப்போது டெல்லிக்கு பதிலாக நம்ம வி ஹாவ் சென்னை எக்ஸ்பிரஸ். சூப்பர். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ரியேட் ரீட் அப்டேட் பார்த்துருக்கோம். டெலிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது, சென்னை எக்ஸ்பிரஸ் டெலிட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதோட ஐடி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இப்போது அந்த ஐடியா இங்கே வச்சுட்டு லெட் மீ கிளிக் ஆன் சென்ட் அண்ட் டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்ப செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஷுட் ஹேவ் ஒன்லி ஒன் ரெக்கார்ட் அண்ட் ஐ ஹேவ் எக்ஸாக்ட்லி ஒன் ரெக்கார்ட். ஸோ இதுதாங்க இந்த க்ரியேட் அப்டேட் டெலிட்கான ஒரு மெக்கானிசம். ஐ வில் ஜஸ்ட் சேவ் திஸ், டெலிட். அண்ட் பார்க்க ஐ திங்க் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தெரியல. நான் பார்க்கும்போது 35 பேர் இருந்தீங்க. இப்போது ரஃப்லி 10 பேர் இருக்கீங்க இல்லையா? ஸோ இதுதான் ஆக்சுவல் ஒர்க்கிங் ஆஃப் அன் ஏபிஐ. இப்போது இந்த ஏபிஐ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள் யூஐ டெவலப்பர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா they can create wonderful applications. ஓகே, ஸோ ஐ திங்க் ஐ கேன் ஸ்டாப் ரைட் ஹியர். ஏன்னா ரொம்ப நம்ம நிறையா பார்த்தோம். இது நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் டிப்ளாய் பண்ணிட்டீங்கன்னாவே இட்ஸ் சூப்பர் திங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலாக எப்படி டிப்ளாய் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் வரும்ல. எப்படி பண்ணலான்னா there are many options here, but you can use something called render.com. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்கள் NodeJS வந்து நீங்கள் வந்து டிப்ளாய் பண்ணிக்கலாம், சரிங்களா? பட் அது நான் இப்போ காமிச்ச டைம் நிறைய இருக்கும். ஐ திங்க் முடிஞ்சால் நான் இப்போ காமிக்கிறாருங்க டேஷ்போர்ட், மேபி கிட்டப். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have to create it like this. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு கேட்கும் போது சம்டைம்ஸ் இட் மைட் ask you some credit card information. அதை வேலிடேட் பண்ணதுக்காக மட்டும் தான், சரிங்களா? ஸோ நம்ம டிப்ளாய் பண்ணது எல்லாமே ஃப்ரீயாக தான் நம்ம டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரீ டைலில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது நீங்கள் நான் சொல்கிறதுனால மட்டும் நீங்கள் பிளைனாக போகாதீங்க. ஜஸ்ட் கேர்ஃபுல்லாக கவனிச்சிட்டு எங்கெல்லாம் காசு கேட்குறான்னு சொல்லிட்டு உஷாராருங்க, சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், I'm going to make it as a new web service. ஏன்னா அது வந்து வெப் சர்வீஸ். ஓகே, ஸோ பில்ட் அண்ட் டிப்ளாய் ஃப்ரம் a git repository சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், அண்ட் உங்களோட ரெபாசிட்டரி கனெக்ட் பண்ண சொல்லும். நான் கனெக்ட் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தெரியல, ஐ ஹவ் நோ ஐடியா, பட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இதான் என்னோட ரெபாசிட்டரிஸ் a minute ago. ஸோ நான் கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இட் வில் ஆஸ்க் யூ தி நேம்ஸ் அண்ட் ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். அண்ட் ஸ்டார்ட் கமெண்ட் என்னவோ நீங்கள் தரலாம். ஸ்டார்ட் கமெண்ட் அது இட்ஸ் கால் npm run server இல்லையா? அண்ட் பில்ட் கமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு என்ன வேணும்னா, பில்ட் கமெண்ட் ரைட்டே பண்ணல. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ வித் திஸ் ஸ்டார்ட் கமெண்ட். அண்ட் எனக்கு இங்கே பாருங்கள், இன்ஸ்டன்ஸ் டைப் we have to choose ஃப்ரீ. ஓகே, ஏன்னா இதுதான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் வேரியபிள்ஸ், நல்ல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய விஷயம். ஸோ லைக் வென் யூ ஆர் டிப்ளாயிங் அப்ளிகேஷன், உங்களோட சோர்ஸ் கோடில் இருக்கிற .envயில் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கீங்க MongoDB பற்றி, கரெக்டாக? ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை யூ ஹேவ் டு காப்பி இட் அண்ட் யூ ஹேவ் டு மேக் இட் ஹியர். ஓகே, ஸோ ஆட் ஃப்ரம் env ஃபைல் இருக்குது, நீங்கள் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஐ வில் ஜஸ்ட் கோ காப்பி எவ்ரி திங், பேஸ்ட் பண்ணுறேன், ஆட் வேரியபிள்ஸ். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த URL வேல்யூஸ் வந்துச்சு. சூப்பர். லெட்ஸ் கிரியேட் வெப் சர்வீஸ். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, கிரியேட்டிங் எ வெப் சர்வீஸ் அண்ட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்ம இட் இஸ் கிவன் as a unique URL. ஸோ இதான் நம்மளோட Backend API இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் க்ளோனிங் அவர் ரெபாசிட்டரி. ஸோ பெர்மிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது பெர்மிஷன் ஏற்ற மாதிரி வரும். அண்ட் இது என்ன பண்ணுதுன்னா, நெக்ஸ்ட் வந்து இது பில்ட் பண்ணுது. பார்த்தீங்களா, பில்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. ஸோ வி ஹாவ் நோ எரர்ஸ். நைஸ், விச் இஸ் நைஸ். டிப்ளாய்மெண்ட் ஆகிட்டுருக்கு, ஆகட்டும். ஐ திங்க் இது எவ்வளோ நாள் ஆகிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது வந்து ஓகே 2 hours கிட்ட ஆகும் ரஃப்லி. முடிச்சிடலாம் ஷார்ட்லி. ஓகே, இட்ஸ் ஸ்டில் டிப்ளாயிங். அண்ட் எனி டைம் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டே வந்து இந்த ரெண்டரை வந்து யூ ஹேவ் டு மேக் இட் லைக் உங்களோட அந்த MongoDB நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஐபி மாறும் இல்லைங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் ஐபி தான் இந்த MongoDB எடுத்துருக்கு இல்லையா? ஸோ இந்த render.com ஐபி எடுத்துக்கலாம். என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு கோ டு கனெக்டாக இங்கே இருக்கு பாருங்கள் ஐபி. ஸோ இந்த ஐபியை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் கான்ஃபிகர் இட் லைக் திஸ். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க,
உங்கள் க்ளவுடில் போயிட்டு கோ டு டேட்டாபேஸ் அசஸ் ஆர் நெட்வொர்க் அசஸ், இதில் ஆட் அன் ஐபி. அந்த ஐபி நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது நீங்கள் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து MongoDB வந்து லாகின் ஆகாது. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து 3 ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது 1 ஆட் பண்ணிக்கலாம். 1 ஆட் பண்ணியாச்சு. கன்ஃபார்ம். இதே மாதிரி I'm going to add another thing. செகண்ட் ஆட் பண்ணுறேன். எப்போயும் 3 ஆட் பண்ணாலும் பெஸ்ட்டு தாங்க. ஓகே, அதனால் 3மே ஆட் பண்ணலாம். அண்ட் 3வது ஆட் பண்ணுறேன். 3வது ஆட் பண்ணியாச்சு. கன்ஃபார்ம். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we have an error, node mod not found வருது. பிகாஸ் நம்ம அது போட்டிருக்கோம்ல, அந்த எரர்லாம் வருது. பட் எனக்கு தெரிஞ்சு node mod இப்போ தேவையில்லை. ஸோ what we can do, we can simply cancel deployment. ஓகே, அண்ட் இன்ஸ்டன்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, லெட்ஸ் கோ டு செட்டிங்ஸ். ஓகே, இதை மாடிஃபை பண்ண முடியுதா? மாடிஃபை பண்ண முடியலையே. லெட்ஸ் கோ பாட்டம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் இருக்குது, ஸ்டார்ட் கமெண்ட். இது வந்து நம்ம எடிட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், I'm going to use node கமெண்ட் directly. node என்ன நம்ம ரன் பண்ண போகிறோம், I'm going to run the main.js ஃபைல் இல்லையா, main.js. ஏன்னா node mod நான் வந்து இன்ஸ்டால் பண்ணல, ஏன்னா வந்து என்னோட லோக்கல் சிஸ்டமில் இருக்கும், இதில் இல்லை. அதனால உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். திருப்பி என்ன பண்ணோன்னா, டிப்ளாய்மெண்ட் திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து க்ளோன் பண்ணுது, திருப்பி வந்து ப்ராசஸ் ஒர்க் பண்ணுது. ஐ திங்க் திஸ் டைம் இட் ஷுட் ஒர்க். ஆக்சுவலி 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கலான்னு பார்த்தேன், 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஓகே, நீங்கள் ஏதாவது டவுட்ஸு கிளாரிட்டி ஏதாச்சும் நீங்கள் பண்ணிக்கணுன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஐ வில் பி ஹாப்பி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். அண்ட் திஸ் வீடியோ வில் பி ரெக்கார்டட், ஐ மீன் இட்ஸ் பீங் ரெக்கார்டட். நான் அதை வந்து லேட்டர் ஆன் யூடியூப்பில் போகிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோ, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் அதை பண்ணிவிட்டு எல்லாமே வந்துச்சுன்னா யூடியூப்பில் வந்து அந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. ஐ வுட் லைக் டு ரீட். ஏன்னா அப்போ தான் தெரியும் லைக் நான் போட்ட இந்த 2 ஹவர்ஸ் எஃபர்ட் வந்து எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் வந்திருக்கான்னு பார்க்கலாருங்க. எல்லாம் வரல. ஸோ MongoDB கனெக்டட் பார்த்தீங்களா, பக்கம் வந்துச்சு. செக் பண்ணி பார்க்கலாமா? லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. கிளிக் பண்ண ரன் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் ரன் ஆகிறதுக்கு. லோட் ஆகிட்டுருக்கு, லோட் ஆகட்டும். அண்ட் இட் மை டேக் சம் டைம் டு ரெண்டர். பட் கொஞ்சம் டைம் கழிச்சு வந்தீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஓகே நைஸ். ஸோ now we have this URL and that's allங்க. இப்போ நம்ம லோக்கலில் பார்த்த மாதிரி இப்போ இந்த URL இருக்குது. இப்போ URL வச்சு என்ன பண்ணலாம், you can create wonderful React applications. ஸோ that's the conclusion. and இப்போ இந்த backend create பண்ணதுக்கே took us 2 hours. front end பண்ணோம் அப்படின்னா again it will take some more time. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, I will save this for maybe that's all. இதுக்கு மேலே நீங்களே பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள். எனிதிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் பி ஹாப்பி டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ். ஓகே, இதுக்குள்ளே நான் வி வில் ஹேவ் மென்திங் கால் அத்தன்டிகேஷன், அத்தாரைசேஷன் கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் ஃபியூச்சரில் போகும். ஃபார் நோ திஸ் URL ஸோ பப்ளிக், யாருன்னா போய் அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது ரொம்ப காஷியஸாக இருக்கணும். பிகாஸ் இது வந்து டேரெக்டாக வி கேன் ஆல்சோ க்ரியேட் டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அது நிறையா உங்களுக்கு சர்வருக்கு வந்து நானே பில் ஆட் பண்ணுவேன். பாட்மா க்ரியேட் பண்ணிவிட்டு நான் அது மாதிரி கூட பண்ண வாய்ப்புகள் இருக்குது.